இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் எழுத்தாளர் சாரு நிவேதிதா. மிகச்சிறந்த எழுத்தாளரான சாரு நிவேதிதாவின் எழுத்திலே இதுவரை 100 புத்தகங்கள் வெளியாகி உள்ளன. சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் என்று விமர்சிக்கப்படுகின்ற சாரு நிவேதிதாவினுடைய விமர்சனத்தில் சிக்காத சினிமா கலைஞர்களே இன்று இல்லை என்று சொல்லலாம். ஒருத்தரை பாராட்டுறது அப்படின்னு இவர் முடிவெடுத்துட்டார்னா அவர்கள் மீது கூடையாக மலர்களை கொட்டி அர்ச்சிப்பார். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது என்று முடிவு செய்து விட்டார் என்றால் இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அம்பாக மாறிவிடும். ரஜினி, கமல், இளையராஜா உட்பட பல்வேறு சினிமா கலைஞர்கள் மீது இவரது சொல்லம்பு பாய்ந்திருக்கிறது. மற்றவர்களை இவர் விமர்சிப்பதைப் போலவே இவரையும் கடுமையாக பலர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ள என்றுமே இவர் தயங்கியதில்லை என்பதுதான் இவருடைய தனிச்சிறப்பு. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு முன்னால் யாராவது எழுத்தாளர்லாம் இருந்திருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் முதல்ல. ஆமாம். எப்படி இந்த எழுத்தில் ஆர்வம் உங்களுக்கு பிறந்தது? சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருப்பேன். அதனால் இப்போ பசங்களோட சேர்ந்து விளையாடுறது கொள்வது அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அதனாலே எனக்கு சைக்கிள் கூட விட தெரியாது. ஏன்னா பசங்களோட போனால் தானே சைக்கிள் கற்றுக் கொடுப்பானுங்க எல்லாம். அது ஒன்றும் இல்லை. ஸோ படிக்கிறது தான் ஒரே பொழுதுபோக்கு. அந்த காலத்தில் தான் நான் 1953 பிறந்தேன். ஸோ அந்த பீரியடில் தான் லைப்ரரிங்கிறது நூலகம்ங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் வருது. ஸோ புத்தகமும் கிடைக்கிது. அப்புறம் இந்த அண்ணா நூலகம், எம்ஜிஆர் படிப்பகம்னு இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டோட ஒரு வளர்ச்சி வேறு, அதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ படிக்கிறதுக்கு புத்தகங்கள் நிறைய கிடச்சிக்கிட்டே இருந்தது. நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா படிக்க 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 ஒரு மாதிரி தனிமையும் வரும், எழுத்தும் வரும். நீங்கள் படிச்சுக்கிட்டே படிப்பு தான் உங்களுக்கு ஒரே இதுன்னு வச்சுங்களேன், நீ அடுத்து எழுதுதான் அப்படிங்க. நான் ஆனால் அப்பையும் விடாமல் எங்கள் ஊர் வந்து நாகூரில் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அந்த மியூசிக்ங்கிறது எங்கள் ஊரில் அப்படி அவ்வளோ, ஏன்னா சூஃபி மியூசிக்கும் மற்றபடி வீட்டுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோவில். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து காலையில் 6 மணிக்கு நகரா சத்தம் வரும். நகராங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து சரி நம்ம மியூசிக் கற்றுக்குவோம். எங்கள் ஊரில் இஎம் அனிஃபாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மியூசிக் கற்றுக்கலாம். அனிஃபாவோட பையன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ மியூசிக் கற்றுக்கலான்னு பார்த்தா நான் இருந்தது ஒரு அப்போ குப்பம்ங்கிற வார்த்தை அந்த ஊரில் கிடையாது, சேரிங்கிற வார்த்தையும் கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனால் அது குப்பம்தான். மனிதர்களை விட பன்னி நிறையா இருக்கக்கூடிய இடம் அது. அதில் வந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்கு நிறைய செலவாகக்கூடிய ஒரு பிரச்சனை. கிட்டார்லாம் கற்றுக்க ட்ரை பண்ணி அது முடியல. ஸோ செலவில்லாத ஒரே விஷயம் வந்து எழுத்து தான் அப்படிங்கிறதுனால எழுத துணிஞ்சாச்சு. அப்படி தான் எழுத்துக்கு வந்தது. முதல்லையே எழுத ஆரம்பிச்சிங்களா உங்களுடைய படிப்பை முடித்தோடனேவே, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது பணியில் இருந்தீங்களா? இல்லை, நான் வந்து 10-12 வயசுலேயே எழுத ஆரம்பித்தாச்சு. சும்மா ஏதாவது சிறுவர் இலக்கியம், நாவல். பிடி சாமி அப்போ ரொம்ப பிரபலம். நாஞ்சில் பிடி சாமி, மன்னன். ஆமாம், பிடி சாமியா பிடி சாமியான்னு கூட தெரியாது, பிடி சாமின்னு இருக்கும். அப்புறம் மாதிரி ட்ரை பண்ணுறது. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜெயகாந்தன் பரிச்சயம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் சீரியஸ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் சுஜாதா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது முதல்ல ஜெயகாந்தன், அடுத்தது சுஜாதா, அப்புறம் உடனே பெரிய இந்த சீரியஸ் லிட்ரேச்சர் பக்கம் வந்தாச்சு, ஆதவன் அப்படி இப்படின்ட்டு. அதனால் எழுத ஆரம்பித்ததுங்கிறது வந்து ஒரு 13-14 வயசுலேயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல எழுதுனது வந்து இந்த சாவி மாதிரியான கமர்ஷியல் பாப்புலர் மேகசினில் தான், நிவேதிதாங்கிற பேரில் எழுதினோம்னா உடனே வந்துருச்சு. சாவி வந்து நல்ல என்கரேஜ் பண்ணார். புது எழுத்தாளரில் ஊக்குவிக்கிறதுல நம்பர் 1 பெரிய ஆள். அப்புறம் டெல்லி போனதும் அந்த இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் லிட்ரேச்சர் பக்கம் வந்துச்சு. அப்படியே மறந்தாச்சு ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறம் ட்ராக்கே மாறிடுச்சு, லைஃபே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாப்புலர் லிட்ரேச்சர் பக்கம் போகவே இல்லை. அந்த மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது எது? அது வந்து நீங்கள் இந்த ஸ்ரீராமானுஜரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லனோட கதை தான். அவன் வந்து பொண்டாட்டி தாசனாக இருந்து அவங்களுக்கே அந்த வேலைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் கூப்பிட்டு கேட்டாராம்,
என்னப்பா இப்படி எல்லாரும் ஊரே பரிகசிக்கும்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கியே, என்ன அப்படி சிறப்பு அப்படின்னதும், அந்த மாதிரி ஒரு கண் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சேவகம் பண்ணுவீங்க, சேவை செய்வீங்கன்னு சொல்லுது. அதை விட கண் ஒரு பெரிய அழகான கண்ணை நான் காமிக்கவா, காமிங்க நான் அப்படின்னு சொல்கிறது தான். அப்புறம் பெருமாளோட கண்ணை காமிச்சது, 2 பேருமே அவங்களுக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இது எழுதிக்கிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம், பாலகுமாரெல்லாம் படிப்பேன். அப்போ இதை விட பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது இதில். இது வந்து பொழுதுபோக்கு தான். இந்த பாப்புலர் எழுத்துங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. இதை மீறி இன்னும் வாழ்க்கையோட அர்த்தங்களை தேடி, ஆழத்தை தேடி, திரும்ப திரும்ப நம்ம பர்சனாலிட்டியே மாற்றிக்கிற அளவுக்கு, இப்போ ஆன்மீகத்தில் எப்படி வந்து அந்த ஆளுமையே மாறுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது அந்த ஆளுமையே மாற்றக்கூடிய அளவுக்கு, நினச்சி திளைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தெரிய வருது. அது எனக்கு ஒரு 24 அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்போனால், நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால ஒரு என்னோட 24-25 வயசில் கமலோட ஒரு பேட்டி சாவி பத்திரிக்கையில் இதில் வந்துச்சு. கமல் வந்து தீவிரமாக இலக்கிய படிப்பாளி இல்லையா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பத்திரிக்கை சாவி குமுதம் அப்படின்லாம் சொல்லாமல் பிரக்ஞைன்னு சொல்லியிருந்தார். என்னடா அது பிரக்ஞைங்கிறாரு இவர், நம்ம ஆளாச்சே, நம்ம இலக்கிய சகாவாச்சேன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் லைப்ரரியில், அப்போ இன்னும் நான் வேலைக்கு போயிருக்கல, ஒரு 22-23 வயசு இருக்கும். தஞ்சாவூர் லைப்ரரி ரொம்ப பெருசு, மாவட்ட நூலகம்னு. அங்கே பார்த்தா தேடி பார்த்தா பிரக்ஞைன்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த எழுத்தே வந்து அதுலேயும் சினிமா சம்மந்தப்பட்ட நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான் லினோ கட் பண்ணி, லினோ கட் ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி லினோ கட் பண்ணி அந்த பிரக்ஞைங்கிற எழுத்தே, முதல்ல அந்த பேரே எனக்கு இப்போ உள்ள நோட பிரக்ஞைன்னு வந்து அப்போ எனக்கு சொல்ல தெரியல. அந்த லினோ கட்டில் அந்த பேர்லாம் கட் பண்ணி அழகாக அந்த தமிழும் அதுவும் இதுவும் பார்த்து மிரண்டு போய், அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட். பாலகுமாரனை தாண்டியும் இலக்கியம் இருக்குது அப்படின்னு அந்த பிரக்ஞை பத்திரிகை மூலமாக தெரிஞ்சு, கனையாழி அது இதுன்னு அசோகமித்திரன்னு பயங்கர ஒரு ஒரு பிரபஞ்ச ஒரு குவாண்டம் ஜம்புமாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாற்றம். அப்புறம் டெல்லி போயிட்டேன், அவ்வளோதான். நோ டேர்னிங் பேக் மாங்கல, அந்த மாதிரி திரும்பி பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்ட வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிது உங்கள் எழுத்துக்கு? அப்போ வந்து அதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, நீங்கள் பாப்புலர் ரைட்டிங்க்கு மாற்றாகத்தான் இந்த லிட்ரேச்சர் இருக்குது. துரதிருஷ்டவசமாக தமிழில் வந்து நிறைய பேர் படிக்காதனால அப்படி தான் இருக்குது. சொல்ல போனீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி டெல்லிக்கு போயிட்டார், அது கூட நீங்கள் சொல்லணும், அது உண்மை தான், ஓடிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே துரத்தப்பட்டு விட்டார்கள், ஆதரவு இல்லாதனால. தி ஜானகிராமன் இங்கே இருக்க முடியல, அங்கே போயிட்டார். இந்திரா பார்த்தசாரதி இங்கே இல்லை, அங்கே போயிட்டார். இவங்கெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ். ஆதவன் இங்கே இல்லை, யாருமே இங்கே இல்லை. இருந்ததெல்லாம் அதுக்கும் முன்னால் கூப்ப ராஜகோபாலன், மற்ற எம்வி வெங்கட்ராம், சி சுச்சல்லப்பா, காணாசு எல்லாம் கும்போணம், அது இதுன்னு மதுரை எல்லாம் இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் என்ன சொல்ல வந்தேன்னா, சுருக்கமாக மாற்றாக உருவாகி கொண்டிருக்கிற இந்த ஜனரஞ்சகத்துக்கு எதிராக மாற்றாக வர்ற சீரியஸ் லிட்ரேச்சர்லையும் நான் உள்ளே நுழையும் போது என்ன ஒரு அந்நியனாக தான் பார்த்தாங்க. இவன் யார், அவன் என்னென்னமோ சொல்கிறான். ஏன்னா நான் சொல்கிற மொழி அவங்களுக்கு புதுசாக இருக்குது, புதுசாக இல்லை, அசூயையாக இருக்குது. பேசுகிற சப்ஜெக்டு அதை விட அசூயையாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி குரலே இல்லை. நான் ஒரு நாடகம் போட்டேன், யூ ஆர் இன்சல்ட்டிங் தி தியேட்டர்னு சொல்லி டைரக்டர் ஆகிய என்னையும் அதில் நடித்தவங்களையும் அடித்து ஒரே கலவரமாகி போச்சு மதுரையில். ஸோ எல்லாமே அவங்களுக்கு அதை பேசுகிறதும் அவங்களுக்கு. நான் 0 டிகிரி நாவல் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதை இன்னைக்கு அமெரிக்காவில் ஏஷியன் கிளாசிக்னு பாடமாக வைக்கிறான். ஆனால் அப்போ வந்தபோது சுஜாதா அதை வந்து மலம்னு எழுதினார். சுஜாதா என்னோடய மரியாதைக்குரியவர், உலக இலக்கியம் படித்தவர், அவர் வந்து மலம்னு எழுதுகிறாரு. மற்றபடி எல்லா பத்திரிகையிலையும் ஷிட்டு, சீ, இப்படி தான். இந்த மாதிரி இந்த பாய்ஸ் படத்துக்கு விகடனில் எழுதினாங்க இல்லையா, சீ அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் என்னோடய ரைட்டிங் அவ்வளோத்தையும் சீன்னு வந்து சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்ன ஒரே இது, அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். செக்ஸை டீல் பண்ணுது, இவன் செக்ஸ் ரைட்டர்.
அப்படின்னு போட்டு ஒரே அடியாக அமுக்கி, சரி செக்ஸே இல்லாமல் ஒரு கதை எழுதுகிறேன் இந்தா அப்படின்னு சொன்னால், அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது இது இலக்கியம் இல்லை, இது வந்து ஏதோ அனாச்சாரம், இது அந்த அந்த ஒரு நாம் இருக்குல்ல, ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு இது எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டல் ரிஜெக்ஷன் தான். அதனால் பார்த்தேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நம்ம சொந்த நாட்டில் சொந்த மொழியிலேயே அந்நியனாக இருக்கோம், எக்ஸைல் பட்டு விட்டோம், நாடு கடத்தப்பட்டு விட்டோம்னு எக்ஸைல்னே ஒரு நாவல் எழுதிட்டேன், நல்ல பெருசாக. எல்லாம் இந்த அனுபவங்களை வச்சு. ஸோ இதான் சுருக்கமாக சொல்ல போனேன். தி. ஜானகிராமன், இந்திரா பார்த்தசாரதி போன்ற இலக்கியவாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எனக்கு இங்கே இருக்கிறதுக்கான எந்த விதமான இப்போ உதாரணமாக இந்த ஆப்ஷன் தான். இங்கே வாத்தியாராக இருக்கார் தி. ஜானகிராமன். ஏன் இந்த இடத்துல அவருக்கு பாருங்கள், அவர் அம்மா வந்தாள் எழுதுகிறாரு. அம்மா வந்தாள் கதை எல்லாருக்குமே தெரியும். 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை அப்படி யாராவது இமேஜின் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் வாழ முடியுமா? அவர் எழுதுகிறாரு, இருக்க முடியுமா? போட்டு நச்சு நச்சு எடுக்கிறது தான். அவர் பார்த்தாரு, அங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை கிடச்சிது, ஓடிட்டார், அவ்வளோதான். இங்கே இருக்க முடியாது. உங்களுக்கு ஆதரவு ஒருத்தராக இருக்கணும்ல, ஒரு ஆதரவு குரலாவது. கிட்டத்தட்ட பிரஷ்டம் பண்ணுவாங்கல்ல, ஜாதி பிரஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கொண்டாடப்பட்ட நாவல் தானே, கொண்டாடப்பட்டது தான். ஆனால் அவர் வந்து ஒரு பிரஷ்டம் பண்ணப்பட்ட ஒரு, நாங்கள்லாம் கொண்டாடுறோம் உள்ளுக்குள்ளே, ஆனால் அவர் இருந்தபோது ஒரு மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த அங்கீகாரங்கிறது வந்து ஈவன் இந்திரா பார்த்தசாரதிக்கு கூட ஆதவன் பேரே தெரியாது, தி. ஜானகிராமனுக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னைக்கு எலீட் ஒரு மேட்டுக்குடியில் இருக்கிற அவர் பிராமண சமூகத்தை பற்றி தான் எழுதுகிறாரு. அவர் படித்த ஒரு பிராமணனை கூட நான் இன்னும் பார்த்ததில்லை. அவங்க சமூகத்தை பற்றி, உங்கள் சமூகத்தை பற்றி எழுதியிருக்காங்க ஒருத்தர். அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கும்போணம் எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒன்றும் வேண்டாம், நான் முத்துசாமிக்கு இங்கே ஒரு களம் கிடச்சிது, கூத்துப்பட்டறை சினிமா அப்படிங்கிற ஒரு களம் இருந்தது, அதனால் இங்கே இருந்துட்டார். அவர் எழுதின நீர்மை ஒன்றும் இல்லைங்க. முத்துசாமி நடிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குருன்னு தான் அறியப்படுறாரே தவிர, அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். அவரோட நீர்மைங்கிற கதையை பற்றி நான் சொல்லாத இடம் கிடையாது, பேட்டி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை உலக இலக்கியத்தில் கிடையாது. பிராமண சமூகத்தில் ஒரு பெண்ணின் உடல் எப்படி பல யுகங்களாக பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டதுங்கிறது தான் அந்த கதை. ஆனால் இது இவ்வளோ வெளிப்படையாக இருக்காது. அது யாருக்கு தெரியுது அப்படிங்கிறது அந்த, அதாவது திட்டுனா கூட பரவாயில்ல. இப்போ பெருமாள் முருகனை வந்து விமர்சனம் பண்ணாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க, உலக புகழ் பெற்றுட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அப்பாடா இப்போ தான் முதல் தடவையாக எழுத்தாளனை தமிழ் சமூகம் கண்டுக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போது முத்துசாமிக்கோ தி. ஜானகிராமனுக்கோ இது நடந்திருக்கணும். சமூகத்தால் நிஜமாக விரட்டப்பட்டிருக்கணும், இக்னோர் பண்ணப்பட்டார்கள். அதுதான் நான் சொல்கிறேன், புறக்கணிக்கப்பட்டார்கள், பேசப்படவே இல்லை. அதுதான் பெருமாள் முருகனுக்கு நடந்தது. யாருக்குமே நடக்கலை, யாருக்குமே அடையாளமே தெரியல. படித்தா தானே விமர்சிப்பீங்க, படிக்கவே இல்லைன்னா புரிஞ்சு போச்சு. இல்லை படித்தாங்க அப்படின்றதை தாண்டி இப்போ அளவுக்கு வந்து அப்போ வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்து வலுவாக இல்லை, அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ வந்து யாரை பற்றிய கருத்தும் ஒரு அபிப்பிராயமும் உடனடியாக வந்து உலகம் முழுமைக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடனே அந்த காலகட்டத்தில் அது இல்லை. ஆமாம், அது கூட அந்த பற்றி விமர்சனங்கள் எழுந்ததுக்கும் எழாமல் போனது கூட காரணமாக. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல டெவில்ஸ் அட்வொகேட்டாக இருந்து பேசுகிறீங்க. நல்லது, நல்லா இருக்குது கேட்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, சுஜாதா எல்லோராலும் அறியப்பட்டவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கரெக்ட். கல்கி அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் படிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு சுஜாதாவையும் கல்கியையும் தவிர வேற பேரே தெரியப்படுத்தப்படவில்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட, பேர்லாம் வேண்டாம், அவங்ககிட்ட நான் கொடுக்கும்போது காணாசுவையும் செல்லப்பாவையும் அப்படி ஒரு இந்த தளிகை சொல்லுவாங்களே அந்த மாதிரி ருசிச்சு படிக்கிறாங்க. இது எனக்கு தெரியாமல் போச்சு சார், தெரியாமல் பண்ணிட்டாங்க. அவரெல்லாம் 65 வயசு அவருக்கு. இதை தெரியாமல் வாழ்ந்துட்டேனே வருத்தப்படுறாரு. இந்த சமூகம் அவருக்கெல்லாம் தெரியப்படுத்தவில்லைங்கிறது தான் எனக்கு வருத்தம். தி. ஜானகிராமன்லாம் பலரும் படிச்சிருக்கணும். அதைத்தான் சொல்கிறேன். என்ன தான் ஊடகங்கள் இல்லைனாலுமே எனக்கு வந்து லைப்ரரி இருந்தது,
கமலோட பேட்டியில் யார் இது பிரஜைன்னு படிக்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்படி எப்படியோ தேடி போகாதவங்களுக்கு கிடைக்கலையே. இப்போ செல்லப்பாவோட சுதந்திர தாகம் ஒரு 3 வால்யூம் வந்திருக்கு. தமிழன்னு சொல்லிக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்க வேண்டிய ஒரு நாவல் அது சுதந்திர தாகம். நம்ம முன்னோர்கள் எப்படி சுதந்திரம் வாங்கினா, என்ன பண்ணனா, நம்ம அப்பன் என்ன வேலை பண்ணா, என்ன நம்ம அப்பன் பேர் என்னன்னு கூட தெரியாது. எனக்கு தெரியாமல் நான் வந்து தைரியமாக நிற்க முடியுமா? அது என்ன பெருமை அது? அதை தான் சொல்கிறாரு. நமது தந்தைமார்களின் கதை தான் அந்த சுதந்திர தாகம். எப்படி காந்தி வந்தார், எப்படி, ஆனால் அதை வந்து ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அதான் புரியல. போர் அடித்தா வச்சிரு. இதுதான் உங்களுக்கு துப்பறிங்கிற மாதிரி கல்கி மாதிரி இருக்க. இதை ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட கதை தானே இது, தாத்தாவோட கதை தானே. அதுதான் எனக்கு தமிழ் சமூகத்து மேலே ரொம்ப வருத்தம். இல்லை, உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது. இதை முன்னெடுத்து செல்லாதது யாருடைய பிழை அப்படின்னு ஆசிரியர்கள் தான் சொல்லுவேன். பள்ளி ஆசிரியர்களும் கல்லூரி ஆசிரியர்களும் தான் நமக்கு முக்கியமான ஆசான்கள். அவங்க தான் செஞ்சுருக்கணும். எனக்கு அந்த விஷயத்தை எனக்கு செய்தது பத்திரிகைகள் தான். அதுவும் ஜனரஞ்சக பத்திரிகைகள் தான். கமல் மாதிரி இலக்கியம் படித்தவர்கள் தான். அந்த நன்றி எனக்கு கமல் மேலே எப்போவுமே உண்டு. அவருக்கு என்ன பிடிக்கலைன்னாலும். ஏன் பிடிக்கலைன்னா அது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து என்ன, நாங்கள் இல்லை வாக்கியா தகராறா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம எங்கேயோ மூலையில் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அவரோட படங்களை நான் விமர்சனம் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 10 படத்துக்கு விமர்சனம் எழுதியிருப்பேன். அதில் 6 படத்தை பற்றி ஓஹோன்னு பாராட்டி 10 பக்கத்துக்கு எழுதி, சொல்லப்போனால் அந்த அவரோட ஒரு படத்துக்கு நான் விமர்சனம் எழுதி கஸ்தூரி ரங்கன்ட்ட கொண்டு போய் நேராக கொடுக்குறேன். ஏன்னா டேட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 25 தேதி அப்போ ப்ரெஸ்ஸுக்கு போகிற நேரம். அவர்கிட்ட கொடுத்து சாரி நேற்று தான் சார் படம் வந்துச்சு, இப்போ எழுதிட்டேன் அப்படின்னதும் அவர் வந்து பார்த்துட்டு எல்லாமே செட் ஆகிடுச்சே, ஆனால் இது கட்டுரை இவ்வளோ பிரமாதமாக இருக்கே, சரி நான் ஒரு தொடர் கட்டுரை அதுலேருந்து எடுத்துகிட்டு இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது வெளிவந்த பிறகு கமல் அதை வந்து தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் படித்தே காமிச்சாராம். ரொம்ப சிலாகிச்சார். அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு நான் எழுதியிருக்கேன். அந்த படம் கூட டக்குன்னு எனக்கு பேர் மறந்துட்டேன். ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப முன்னால் வந்தது. அதில் வந்து கமல் அந்த தன்னோட மகளை வந்து மும்பையில் இருக்கிற மகாநதி அந்த படத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். அது மாதிரி குணா, அந்த மாதிரி பல படங்கள். நம்ம மதன் சார் வந்து வசனம் எழுதின ஒரு படம் அன்பே சிவம். அப்படி பல படங்களை பற்றி ஒரு 6 படத்தை பற்றி நான் ரொம்ப பாராட்டி எழுதியிருக்கேன். 4 படத்தை பற்றி விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன்னா, ஆனால் மக்களுக்கு எது ஞாபகம் மனசில் நிற்கும், விமர்சனம் பண்ணதான் நிற்கும். அதில் அவருக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டார் போல இருக்குது. அதனால் அவர் நம்மகிட்ட பேசுகிறதில்ல, கொள்றதில்ல, பொது இடங்களில் பார்த்தா கூட ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன நஷ்டம் அப்படி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சகிருதுகர்கள் கிட்ட கூட ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிற மாதிரி இந்த உண்மையை சொல்லும்போது, இது பாரதி ராஜா தான் சொன்னார். அவரோட சினிமான்னு ஒரு படம் வந்துச்சா தமிழில், அது பொம்மலாட்டம் அப்படின்ற பொம்மலாட்டம் வந்துச்சா. எனக்கு சினிமா தான் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த தலைப்பு தான் ரொம்ப இன்னும் ஆப்டாக இருக்கும். அதுக்கு இவர் வந்து சாரு நிவேதிதாவை வசனம் எழுத வைக்கலாமாப்பா அப்படின்னு இருக்கு. இவரே இது பண்ணியிருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. 15 பேர் வேணான்னு சொன்னான் சாரு. 15 பேரையும் பகைச்சிக்கிட்டு நான் எப்படி எழுத வைக்கிறது உங்களை சொல்லுங்க. ஆனால் நேரில் இவ்வளோ இதாக இருக்கீங்களே. 15 பேரும் சொன்ன விமர்சனம் ஒன்று தான். அவர் வில்லங்கமான ஆளுன்னாரு. நம்மகிட்ட ஒரு வில்லங்கமும் தெரியலையாரு. எல்லாம் மித்து தான் சார். அப்படியே ஒரு மித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சேரலை, சரி எல்லாம் நல்லதுக்கு தான் போல இருக்குது, இப்போவாது சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இப்படி என்னமோ எல்லாமே இறைவனின் கணக்குன்னு தான் நினைப்பேன் நான். நீ இதில் எழுதாதனால நீ இப்படி இருக்க, ஓகே, இதுதான் செஸ் மாதிரி தானே, காடோட செஸ் ஆட்டம் அந்த மாதிரி. இல்லை, சரியாக தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத பல இலக்கியவாதிகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவங்களுடைய கதை கட்டுரையில் சொன்னீங்க. அதையெல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க. அதுக்கான என்ன முயற்சியில் நீங்கள் இப்போ ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சிறந்ததை கொடுப்பது தான் அது சமூகத்துக்கான நம்ம வேலை. என்னுடைய வேலை எழுதுவது. அதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு ஆசிரியர்
நிலைமையில் வேறு இருக்கோம், ஒரு சீனியருங்கிறதுனால. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கான்டெம்பரரி தமிழ் லிட்ரேச்சரை பற்றி, இன்றைய தமிழ் இலக்கியம், ஒருத்தர் வந்து யாரை படிக்கிறதுங்க அப்படின்னு கேட்டாருன்னா ஒரு 3 வால்யூம் பழுப்பு நிற பக்கங்கள். அதில் நீங்கள் இன்னைக்கு எழுதுகிற அத்தனை பேரும், ஜானகிராமன் சொல்கிறீங்களா, அத்தனை பேரும் அதில் இருக்குது. 1-2 பேர் தான் மிஸ்ஸு. அது வேணும்னா 4வது தொகுப்பாக கொண்டு வரலாம். நகுலன் பேர்லாம் அதில் இல்லை. நகுலன் என்னுடைய ஆசிரியர். அந்த மாதிரி மற்றபடி அசோகமித்திரன், தி ஜானகிராமன், யார் யூ நேம் எனி ஒன், எஸ் சம்பத்துன்னு, அப்புறம் சார்வாகன்னு ரொம்ப அன்னோன், அவரை பற்றியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 வால்யூம் இது போகும். ஒரு காம்பேக்டாக தமிழ் லிட்ரேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது போகிறோம். அப்புறம் என்னோடய பிளாக் மூலமாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதில் படித்து நிறைய பேருக்கு தெரிய வருது. மற்றபடி யூடியூப் பேச்சுக்களில் மூலமாக இப்போ புதுமை பித்தனை பற்றி கூட ஒரு 5 மணி நேரம் பேசினேன் விடாமல். சூப்பர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான்ஸ்டாப்பாக 5 மணி நேரம். இந்த அதுக்குன்னு சில பேர் பிறந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு பேச வராது. 5 மணி நேரம் நான் பேசிட்டேன். அந்த மாதிரி கோபிகிருஷ்ணனை பற்றி ஒரு ஸ்பீச்சு, அது வந்து ஒரு 4 மணி நேரம் பேசி முடிக்கிறேன். இன்னும் 4 மணி நேரம் பேசுகிறதுக்கு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. சரி, இதை இன்னொரு இதுக்கு வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் கோபிகிருஷ்ணனை பற்றி. இந்த மோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேசுறதுங்கிறது நீங்கள் பண்ணுறீங்களே, அது வந்து இது நிறைய பேரை ரீச் பண்ணுது. இப்போ நீங்களே இதை இந்த அனுபவங்கள் எல்லாம் எழுதுனீங்கன்னா மூலமாக 200 பேர் அவ்வளோதான். இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு போகுது. ஏன்னா யாருக்கும் நேரம் இல்லை, நேரம் இல்லை படிக்கிறது. இது வந்து காரில் போகும்போது கேட்க, பயணத்தின் போது கேட்க முடியாது. அதனாலேயே இது வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நெஞ்சம் மறப்பதில்லை. இன்னொன்று சொல்லணும்னா, சினிமாவை பற்றி அதிகமாக ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் இருக்காரு. மற்றபடி அதிகமாக எழுதப்படாத ஒரு இது. ஏன்னா இங்கே சினிமாங்கிறது தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் மாதிரி இருக்குது. ஆனால் புத்தகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களை இந்த சீரியஸ் லிட்ரேச்சர் பக்கம் திருப்பினதில் வந்து யாருக்கு மிக அதிகமான பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு இயல்பாக நடந்தது. இப்போ என்னோட மாணாக்கர்கள்னு சொல்லக்கூடிய நண்பர்களை கேட்டிங்கன்னா வேறு மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு கைடு உடனே வந்து சாருன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அப்படி யாரும் இல்லை. நான் தான் சொன்னேன், எடுத்த உடனே நான் போய் ஏதாவது எழுதி கொடுத்தேன்னா இது வந்து பல காலம் நீ எழுதுறது குப்பைன்னு ஒரு சந்தேகத்தையே கிளப்பி விட்டாங்க என்கிட்ட. நான் மதிக்கிற எல்லாருமே சரியில்லைங்கிறாங்க. என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசான்னு நினைக்கிற அசோகமித்திரனை இது ஒன்றும் நல்லா இல்லைப்பா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும்ல. அப்புறம் தான் அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சில அமெரிக்கன்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப ரெஸ்பெக்டபுள், அவங்கெல்லாம் ரைட்டர்ஸ், போயட்ஸ், அவங்கெல்லாம் இதை படிச்சுட்டு இது நொபகோவ் மாதிரி இருக்குது, அவரை மாதிரி இருக்குது, இவரை மாதிரி இருக்குதுன்னு நான் மதிக்கக்கூடிய ஆட்களோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஓகே, நம்ம வந்து பைத்தியக்கார மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணலை, நம்ம 40 வருஷத்தை சரியாக தான் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற தைரியமே வந்துச்சு. அதனால் ஒரு மாதிரி சுயம்பு மாதிரின்னு தான் சொல்லணும். மற்றபடி எனக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவன்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் எனக்கு தி ஜானகிராமனை பிடிக்காமல் இருந்தது. இப்போ ரொம்ப அவர் மூலமாக ஒரு அப்படியே இது மாதிரி காந்தமும் இரும்பு மாதிரி. அந்த காலத்தில் பிடிக்காமல் இருந்ததுக்கும் இப்போ பிடிக்கிறதுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது இம்மெச்சூரிட்டி தான் சொல்லணும். என்னென்னா, அப்போ நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தேன். எனக்கு இவர் திரும்ப 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 அந்த பிராமண சமூகத்தை பற்றியே எழுதுறதுக்கு, இந்த சமூகத்தில் என்னையா இருக்குது அவ்வளோ எழுதுறதுக்கு, எதுக்கு திரும்ப திரும்ப காதலை பற்றி வேறு ஏதாவது எழுதுறீங்களா நீங்கள்? அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன், யூ ஆர் எ ரிஃபைன்டு பாலகுமாரன் சார் அப்படின்ட்டு. அவர் நான் அடிக்காமல் விட்டார். அவர் மகாத்மா காந்தி மாதிரி. ஒரு அம்மா வந்தால் நீங்களாக மற்ற புத்தகம்லாம் படிச்சிருக்கீங்களா? அவருக்கு அப்போ படிச்சுட்டு தான் நிராகரிச்சிட்டேன். இது என்ன இருக்குது இதில் அப்படின்னு ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் எனக்கே இந்த பெரியாரிசத்துலேருந்து வெளியில் வந்து, பெரியார்கள்லாம் பெரியாரோட இதில் இருக்கிறவங்க ராமாயணத்தையே தூக்கி எறிகிறவங்க தானே. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொளுத்துற விஷயம் இது, என்டையர் ட்ரெடிஷனையே எரிச்சுட்டோம்னா அப்புறம் என்ன தான் மிஞ்சும் அப்படின்னு வந்து இதுக்காக கலையை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அரசியலுக்காக கலையை, கார்கி, ஸ்டாலின்லாம் நம்ம உடை இல்லை, நமது மனிதர்களுக்கு உடை இல்லை, கேன்வாஸை கிழித்து உடையை போடுறா, எது வான்கோவோட பெயிண்டிங்கை கிழிச்சு, அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு வந்த பிறகு
கிட்டத்தட்ட ஒரு 45 வயசில் 25லேருந்து 45 இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக இருந்துட்டேன். அப்பையும் எழுதிட்டு தான் இருந்தேன். நான் எழுதுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த பெரியாரிசம்லாம் வரல. 45க்கு மேலே எனக்கு இதுலேருந்து விடுபட்டுட்டேன். அப்போ திரும்ப இதை படிக்கும்போது டி. ஜானகிராமன், புதுமை பித்தன் அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவு வந்துருச்சு. அந்த வகையில் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு சொன்னால் லாச ராமாமிர்தம், ஆதவன், ஜானகிராமன் டு சம் எக்ஸ்டென்ட், இதெல்லாம் மொழியில் உள்ளடக்கத்தில் அசோகமித்தன், இவங்கெல்லாம் தான் ரொம்ப எனக்கு என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க கூட இவங்களோட ட்ரேஸ்லாம் இருக்குது, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இவரோட எழுத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன், நகுலன் தான் என்னோட ஆசான். அவரை நேராகவே போய் பார்த்தேன். நான் அப்படியே நான் அவரோட ரெப்ளிகா மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த அளவு பாதிப்பு இருக்கு, பாதிப்பு இருக்குது. ஆமாம். உங்களுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம்னா எதை சொல்லுவீங்க? முதல்ல ஆரம்பத்தில் உங்களை யாரும் அங்கீகரிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது இதை கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட நம்ம சந்திக்கும் போது சொன்னேன், கடவுள் என்னை ஒரு 0 மெமரியில் படைச்சிட்டாரு அப்படின்னு. அதனால் நான் சொல்கிற விவரங்கள்லாம் தப்பாக இருக்கும். ஆனால் இந்த கேள்வியை என்னை சார்ந்த நண்பர்கள்கிட்ட கேட்டால் தான் சரியாக சொல்லுவாங்க. முதல் அங்கீகாரம்னு சொன்னால் அந்த 0 டிகிரியை அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியன் யூனிவர்சிட்டி ஒன்றில் இது ஏஷியன் கிளாசிக், மாடர்ன் கிளாசிக்னு அங்கீகரித்து ஒரு சிலபஸில் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு அங்கீகாரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மளை இங்கே லோக்கலாக திட்டிக்கிட்டு இருந்த ஆட்கள் நமக்கே சந்தேகம் வருதா? நமக்கு எப்போவுமே வெளியிலேருந்து அது வெள்ளைக்காரன் சொல்லணும். அதனால அவன் சொல்லிவிட்டான். அது ஒரு தைரியமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம மலையாளத்தில் தான் அது ரொம்ப நான் ஒரு நன்றியோடு பதிவு செய்யணும். ஏன்னா சக்கரியா எழுதியிருக்காரு காலச்சுவடு பத்திரிகையில், மலையாளிகள் சாரு நிவேதிதாவை தங்களுடைய சொந்த எழுத்தாளனாக, தங்கள் சொந்த புதல்வனாக ஸ்வீகரித்து கொண்டார்னு எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் போகாத, பேசாத, லெக்சர் கொடுக்காத ஸ்கூலே கிடையாது, சொல்லப்போனால் காலேஜு கிடையாது. சூப்பர். அந்த அளவுக்கு எல்லா காலேஜ்லேயும் நான் போய் லெக்சர் கொடுத்துருக்கேன். இவ்வளவும் தமிழில் தான் பேசுவேன். ரொம்ப இன்டீரியராக போய் ஒரு நாள் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பிளாச்சி மடான்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். கொக்கோ கோலாவை எதிர்த்து ஒரு போராட்டம். எனக்கு கொக்கோ கோலா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த போராட்டம் நடத்தி முடிச்சு நான் கொக்கோ கோலா தான் குடித்தேன். அது முரண்பாடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இல்லைப்பா, எங்கள் மண்ணிலேருந்து தண்ணி எடுக்காதங்கிறது தான் என்னோட. எங்கள் மண்ணிலேருந்து எடுக்காத, உங்கள் மண்ணிலேருந்து எடு. ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணி இது கோக்குக்கு நீ எத்தனையோ கேலன் தண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் வேண்டாம், அப்படி தான். அதனால் எங்கள் ஆற்ற நதியை நீ சாயப்பட்டறை ஆக்காத, இப்போ பனியன் இது பண்ணுறேன்ட்டு, அவ்வளோதானே தவிர எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அந்த போராட்டத்துக்கு நான் முன்னாடி நிற்கிறேன். போராட்டம் முடிஞ்சு சொன்னாங்க, நாங்கள் ஒரு 50 பேர் இருப்போம், போலீஸு 200 பேர் இருக்காங்க. இப்போ நல்ல அப்புறம் முடித்த பிறகு சொன்னார் தலைவரெல்லாம், நல்ல வேலை எங்கள் மண்டையெல்லாம் உடையாமல் உங்களால் தான் காப்பாற்றுனீங்க. ஏங்க இங்கே ரைட்டர்லாம் இருந்தால் தொட மாட்டாங்க, கிட்டக்கே வர மாட்டாங்க. ரைட்டர்னால் அங்கே நடிகர் மாதிரி அப்படின்னாரு. மறுநாள் பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் என்னோடய ஃபோட்டோ நியூஸ் வருது. அதுக்கு அடுத்த பக்கத்தில் மாதா அமிர்தானந்தமயியோட பிக்சர் வருது. அது என்னோட படத்தை விட என்னோட ஃபுல் பேஜ் இருக்குது, அவங்களோட படம் பாதி இருக்குது சைஸ். அப்போ நினச்சிக்கிட்டேன், ரைட்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறது புரிஞ்சுது. அப்போ தான், ஏன்னா மம்முட்டிலாம் என்கிட்ட பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜே ஏதோ ஒரு ஆசான்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் அவர் அவ்வளோ உயரமாக இருப்பாரா, எனக்கே வெக்கமாக இருக்கும். அப்படி குனிஞ்சு பணிஞ்சு பேசுவார் என்கிட்ட. அது சும்மா இல்லை, நீங்கள் இந்த மாத்தியமில் எழுதுகிற தப்புத்தாளங்கள் கட்டுரையை ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் கான்டெம்பரரி சினிமா, கான்டெம்பரரி லிட்ரேச்சர் பற்றி, இந்த அரேப் லிட்ரேச்சர் பற்றிலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை ரெஃபர் பண்ணி பேசுவார். எனக்கு என்னடா இது, தமிழ்நாட்டில் நம்ம இடுப்பு குனியுது, அங்கே அவங்க இடுப்பு குனியுது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் கேட்ட அங்கீகாரம்னு சொல்லணும். தமிழ் எழுத்தாளர்களில் உங்களுடைய எழுத்துக்களை பாராட்டிய முதல் எழுத்தாளர்னா யாரை சொல்லலாம்? நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னுடைய ஆசான்னு நினச்ச அசோகமித்திரன். அவர் திட்டி விட்டார். பாராட்டில் என்ன பட்ட வரவால திட்டி விட்டார், நல்லா இல்லைப்பா அப்படின்ட்டு. என்னப்பா எழுதுற நீ
நல்லா எழுதிக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவார். கணையாளியில் எழுதிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் பாராட்டலை. அப்புறம் நான் வாழ்நாள் பூரா பாராட்டிக்கிட்டு இருந்த சுஜாதா பாராட்டலை. சக எழுத்தாளர்கள்னு பார்த்தா எங்களுக்குள்ள ஒரு எழுதா விதி உண்டு, யாரும் யாரையும் பாராட்டுவதில்லை என்று. அதுக்கு நான் விதிவிலக்கு. நமக்கு மைண்டில் தோன்றது தான் வாயில் வரும், அதுதான் நமக்கு. அதனால எதைக்கும் பயப்பட்டதில்லை. எப்போவுமே பாராட்டும் வசையும் உண்டு. அப்படி பார்த்தா ஆச்சரியகரமாக அதிர்ச்சியாகவே சொல்லணும், என்னை ப்ளேஸ் பண்ணுறது, ஒருத்தர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ப்ளேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கட்டுரை ஜெயமோகனோடது தான். அப்படியா? ஆமாம். பிறழ்வெழுத்துன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்னா என்ன அதில் எழுதியிருக்காரு. இந்தியாவிலேயே டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் எழுதுகிற ஒரே ஆள் சாருன் வேதா தான். சூப்பர். இவருக்கு யாரும் பரிசோ விருதோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபோனில் சொன்னார். உங்களுக்கு விருது கொடுக்கணும்னா விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்தில் தான் கொடுக்கணும் சாரு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கும் அவருக்கும் பகைன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு துருவம், நான் ஒரு துருவம். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அவர் எழுதுறது வேற, அவரோட தத்துவம் வேற, அவரோட ரசனையும் வேற. என்னோட தத்துவம், என்னோட இருக்கிற இடம், ரசனை எல்லாமே வேற. ஒன்றும் இல்லை, ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த புக்கு நேற்று தான் வெளியே வந்திருக்கு, அவர்கிட்ட கொடுத்து படிக்க எப்படி இருக்குன்னு கேளுங்க, என்கிட்டையும் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் வந்து இது வரைக்கும் நான் படித்ததுலேயே மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றுன்னு. அவர் வந்து இது ஒரு திராப வேஸ்ட்டு குப்பைன்றவர். இது நடந்துச்சு. கேங்ஸ் ஆஃப் வாசைப்போர் வந்தபோது அவர் அதை பற்றி எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னோடய இந்தி பட அனுபவத்தில் அது ஒரு சிறந்த அப்படின்னு எழுதிட்டேன். அவர் வந்து மொக்க படம் அப்படி எழுதிட்டார். இந்த மாதிரி இப்போ ரொம்ப ரசனை ரொம்ப அவ்வளவு இதாக இருக்கும். ஆனால் அந்த பிறழ்வெழுத்துங்கிற கட்டுரை அப்படி என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ண கட்டுரை. நிறைய பேர் என்னோட இதை வந்து எப்படி இதை அணுகிறது, திட்டுறதா பாராட்டுறதா, சரி பாராட்டிகிட்டே போயிடுவோம், வம்பு இதுக்குன்ட்டு பாராட்டிடுவாங்க. ஒரு 2 வார்த்தை. ராசலீலாங்கிற நாவலை பற்றி அவ்வளோ பேர் பாராட்டுறாங்க. என்ன பாராட்டினாங்க, எதுக்கு பாராட்டுறீங்கன்னு ஒரு கட்டுரை கிடையாது, 4 வரி கிடையாது. அவர் தான் பிறழ்வெழுத்துன்னு ஒரு நீண்ட கட்டுரை. அட்டகான ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து இளைஞர்களில் அபிலாஷ்னு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அவரும் ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டர் தான். அவர் என்னோடய ரைட்டிங்கில் உள்ள இது இன்ஃப்ளூயன்சஸ்லாம் என்ன, இது எப்படி வருது, இது உருவாகிறதுன்னு சொல்லி ஒரு நல்ல கட்டுரை. இந்த 2 கட்டுரையை தவிர அபிலாஷ் ரொம்ப சின்ன பையன், நம்ம ஃப்ரெண்டு தான். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து வந்த ஒரு அங்கீகாரம்னு சொன்னால் ஜெயமோகனோடது தான். உங்களை கவர்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்னா யார் யாரை சொல்லுவீங்க நீங்கள் தமிழில் நீங்கள் எஸ்டர் இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே என்னுடைய ஆசிரியர்கள் தான். அந்த 1-2 பேர் யாருன்னா, இப்போ ஜி நாகராஜனா எல்லாரும் ஆஹா ஓஹோம்பாங்க. எனக்கு என்னமோ ஜி நாகராஜனோட ரைட்டிங் எனக்கு இருக்கவே இல்லை, அது ரொம்ப ஃபேக்காக இருக்குது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த ஜி நாகராஜனை தவிர பல பேர் மௌனியையும் ரொம்ப ஒரு புதுமைப்பித்தனை சொல்லியிருக்காரு. திருமூலர், அவர் சிறுகதையின் திருமூலர்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ மௌனியும் இருக்கலை. ஒவ்வொரு தமிழ் எழுத்தாளனும் மௌனியை படிக்கணும், தாண்டி தான் வரணும். ஆனாலும் மௌனிக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 25 கதை தான் எழுதியிருக்காரு. 25 கதையிலுமே காதல் தான். அந்த மொழியில் ஒரு சிடுக்கா எப்படி அதை மொழியை நம்ம வளைக்கிறதுன்னு அதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. மற்றபடி எனக்கு கூப்ப ராஜகோபாலன், தி ஜானகிராமன், தி ஜ ரங்கநாதன், எம்.வி. வெங்கட்ராம், எஸ். சம்பத், சார்வாகன், புதுமைப்பித்தன்னா எல்லாத்த விட டாப். என்னுடைய ஆசான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஆசான் பாரதிக்கு பிறகு புதுமைப்பித்தன் தான். சூப்பர். அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு புதுமைப்பித்தன் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. மேஜிக்கல் ரியலிசமாக கதை இருக்குது. எந்த நீங்கள் ஜானரை சொல்கிறீங்களோ அவ்வளோத்தையும் எழுதி வச்சுருக்கான். இன்னும் மட்டும் இல்லாமல் கதை எழுதுறது ஒரு டெக்னிக் மட்டும் இல்லையே, அது ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு நவீன நுண்ணுணர்வு சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டது. ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நுண்ணுணர்வாக சென்சிபிளாக இருந்துட்டு இன்னொன்றில் வந்து நீங்கள் வந்து எருமாடு மாதிரி பண்ண முடியும். சாரி, நுனிப்புல் மேயராக இருக்க முடியாது. அப்படி வந்து புதுமைப்பித்தன் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டியை வந்து நமக்கு உருவாக்குறார். அந்த வகையில் புதுமைப்பித்தன் இப்படி
எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும், ஜி நாகராஜனை தவிர. கான்டெம்பரரியாக எழுதுகிறவங்களில் ஒரு ப்ராமிசிங்காக இருக்கக்கூடியவர்கள்னு சொன்னால் அந்த நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் சொல்லலாம். சார்வாகன்லேருந்து ஆரம்பித்து கானாசு பேரை விட்டுட்டேன், சீசு செல்லப்பா பேரை விட்டுட்டேன், இப்படி நீங்கள் ஒரு 20-25 பேர் ஸ்டால்வர்ட்ஸ். அப்படியே இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு டிகேடன்ஸை பார்ப்பீங்க. மதிப்பீடுகளின் வீழ்ச்சி, அரசியலாகட்டும், எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். ஈவன் ஒரு உணவு பண்டத்தில் இருக்கிற ஒரு குவாலிட்டி கூட முன்ன மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதே தான் இலக்கியத்துலேயும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஸ்டெப் ஸ்டோன் மாதிரி சினிமாவுக்கு போவதற்கான ஒரு பாதையாக படிக்கல்லாம் வச்சுக்கிறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி தான் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பா வெங்கடேசன் ஒரு ரைட்டர்னு சொல்கிறதுக்காக பா வெங்கடேசன் மன்னிக்கணும், ஏன்னா அவரை நாங்கள் ரைட்டர்னு சொல்கிறோம். அது காமன் மேனுக்கான இல்லை. பாகீரதியின் மதியமாக இருந்தாலும் சரி, தாண்டவராயன் கதையாக இருந்தாலும் சரி, ரைட்டர் அதை படிக்கிறது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அவ்வளவு நுவான்சஸ் இருக்குது அது உள்ள. ஸோ அவரோட தாராஜன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பேட்டி எடுத்திருக்காரு. அந்த தாராஜனோட நான் இன்றைக்கி பேசினேன். அவர் ஒரு 5 பேரை சொல்கிறாரு, அவங்கெல்லாம் யங் ரைட்டர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் அந்த பா வெங்கடேசனோட ஒர்க்கை படித்து நாங்கள் வந்து இது பண்ணோம். அப்படி நிறைய பேர் தெரியாமல், எனக்கு தெரியாமல் இருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க. எனக்கு ரொம்ப கவர்ந்த, நான் ரொம்ப பொறாமை கொள்ளக்கூடிய, நான் எழுதணும்னு ஆனால் எழுத முடியாது, அப்படி எழுதுறது ரொம்ப கஷ்டம். அவர் பா வெங்கடேசன். யங் ரைட்டர்ஸில் ரொம்ப ப்ராமிசிங்காக இன்றைக்கி வந்துகிட்ருக்கிற ஆட்கள் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர். எழுத்து மூலமாக தானே நட்பு வருது. ஆராத்துவ சொல்லலாம். அவர் இப்போ ஓப்பன் பண்ணாங்கிற நாவல் வந்து இதில் பென் டு பப்ளிஷ் கிண்டிலில் அமேசானில் ஒரு 5 லட்ச ரூபா முதல் பரிசு வாங்கியிருக்கு. அது அந்த நாவல் படித்தேன். இது நான் எழுதியிருக்க வேண்டிய நாவல்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சினிமாவை பற்றின நாவல் தான். ஆமாம், சினிமாக்குள்ளே 5-6 வெற்றி படங்கள் எடுத்த ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனட்டிக் கூட்டம் இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மது வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட போய் ஏன்னா அவரோட நிலைமை அப்படி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் உண்டியில் குலுக்கி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு 100 ரூபாயை தேத்தி 2 பேரும் போய் ஓல்டு மாங்க் வாங்கிட்டு வந்து குடிக்கிறது. அந்த பர்சனாலிட்டியோட, அந்த இயக்குனரோட மனசில் இருக்கிற அவ்வளவு பிரச்சனையும் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆடம்பரம். 5 கோடி சம்பளமா? 5 கோடியா? 5 கோடிக்கு எத்தனை சைஃபரியா அப்படின்னு நமக்கு தோணுது. எனக்கு நாங்கள்லாம் வந்து 5000 ரூபா கேட்டாலே அடிக்க வர்றானே. ஒரு கட்டுரைக்கு 5000 ரூபா கேட்குறியா? 500 ரூபா வாங்கிட்டு போ அப்படிங்கிறா. 5 கோடி வாங்குறாங்க. அப்படி ஆடம்பரமாக இருக்குது. அண்ணாந்து பார்க்குற மாதிரி, அந்த ஆகாயத்தில் இருக்கிற ஸ்டாரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அப்பா நான் பெட்டரியா ஒன்றை விடன்னு தோணுது. அந்த அளவுக்கு அந்தகாரமாக இருக்குது அவங்க வாழ்க்கை. அதை பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஓப்பன் பண்ணாங்கிற நாவலை பார்த்துட்டு, நீ தயவு செஞ்சு படிக்கணும். அந்த இயக்குனரோட, அது ஒரு இயக்குனர் இல்லை, அது பல பேரோட வாழ்க்கை. அது சினிமா பற்றின ஒரு நாவல். ஆனால் சினிமாவோட வெளிப்புறமாக நம்ம பார்க்குற இந்த சுஜாதா எழுதியிருக்கார் இல்லையா, கனவு தொழிற்சாலையிலையும் அசோகமித்திரன் எழுதின கரைந்த நிழல்களையும் அந்த வெளிப்படையாக அதோட கஷ்ட நஷ்டங்கள் எழுதியிருப்பார். அது இல்லை இதில். அதில் வர்ற அசோகமித்திரன் எழுதியிருப்பார் இந்த டான்ஸு சம்மந்தத்தில், அந்த கோஷ்டி நடனம் ஆடுற அந்த பெண்களோட ஆடையெல்லாம் எவ்வளோ நாரி வாந்தி எடுத்ததுன்னெலாம் எழுதியிருப்பார். இதில் அதெல்லாம் வரல. அந்த மனுஷனோட மனசுக்குள்ளே என்னென்ன ஆச்சு, அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸை பிடிச்சி எழுதியிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு இப்போ இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்குள்ள தமிழ் பத்திரிகைகள் இந்த எழுத்தாளருடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் உதவுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து பேசும் படம்னு வந்தது, அப்புறம் விகடன், குமுதம் தனித்தனியாக வருது. இப்போ வந்து எல்லா பத்திரிக்கையுமே பேசும் படமாக இருக்குதுன்னு தான் என்னோட ஒரு அப்சர்வேஷனாக இருக்குது.
அதே நேரத்தில் முன்ன வந்த மாதிரி மஞ்சரி, கலைமகள் போன்ற பத்திரிகைகள் இப்போ இல்லாமல் இருக்குல்ல. அமுது சுரபிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ரீச் இருக்குன்னு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடி பதில் என்னன்னா, சினிமாவுக்கும் இலக்கியத்துக்குமான பிரிட்ஜ் அது நிரப்பப்படணும், நெருங்கணும். அது இப்போ சார்பட்டாவில் நெருங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வசனம் எழுதின, திரைக்கதை எழுதின நம்ம தம்பி வந்து தமிழ் பிரபா, அந்த தமிழ் பிரபாவோட பேட்டைங்கிற நாவலை படித்ததுமே நான் சொன்னேன், இதுவரை தமிழ் இலக்கியத்தில் பதிவு செய்யப்படாத வாழ்க்கை. எப்படி அவர் அதை பாரஞ்சித்து கண்டுபிடிச்சி அவரை வந்து பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அதில் அந்த பசுபதி சொல்கிற வசனம் இருக்குது பாருங்கள், அந்த டான்சிங் ரோஸை பற்றி ஆர்யா கிட்ட, கபிலன் கிட்ட சொல்கிற வசனம் 4 வரி. அந்த 4 வரி தான் டான்சிங் ரோஸோட இவ்வளோ பெரிய பக்கம் எழுதுகிற வசனம். அதை இந்த தமிழ் பிரபா எழுதியிருக்காருல்ல, அதுக்கு தான் இங்கே வசனம் வேணுங்கிறது, ஒரு இலக்கியவாதி வேணுங்கிறது. டேடிங்கிற ஒரு பேசுகிறாரு பாருங்க, அந்த வசனம்லாம் இங்கிலீஷில், அதெல்லாம் சாதாரண வசனம் இல்லை. அது மாதிரி வசனத்தோட இம்பார்ட்டன்ஸு ஒரு படத்தோட, இது வெறுமனே மறுபடியும் வசனம்ங்கிறது இது தனி டிபார்ட்மெண்ட்டு கிடையாது. அப்படியே ஊடாடி அந்த டைரக்டரும் வசனகர்த்தாவும் ஒன்றா இருக்கணும். அது அந்த சார்பட்டாவில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கக்கூடியது கமலஹாசன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் இலக்கியம் தெரியும், அவர் செய்யவில்லை. அப்படி சொல்ல முடியாது. கமலஹாசன் பல இலக்கியவாதிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவருடைய படங்களில் வந்து ராகவன் வசனம், மதன் எழுதியிருக்காரு, நிறைய பேரை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். நீங்கள் சார்பட்டாவில் நடந்திருக்கிறது என்னன்னா, ரஞ்சித்தும் தமிழ் பிரபாவும் ஒன்றா ஆயிட்டாங்க. இங்கே வந்து ஞானக்கூத்தன் அவருக்கு வேலை செய்து கொடுக்கிறார், அவ்வளோதான். மதன் அவர் நினைத்ததை இவர் செய்து கொடுக்கிறார். அந்த அந்த என்ன சொல்கிறது, அப்படியே அந்த யூனிட்டி இருக்குல்ல, கலந்து போகிறது, அது நடக்கலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நான் ஜெயமோகனை கூட சொல்லுவேன், அது எப்படி நடக்கணும்னா, நான் கடவுளில் நடந்தது பாருங்கள், அந்த அந்த வசனமும் அந்த சினிமாவுக்குள்ளேயும் அப்படி நடக்கணும். அது வந்து எங்கேயோ அத்தி பூத்த மாதிரி எப்போ நடக்குது, சார்பட்டாவில் நடந்திருக்கு. இது இல்லை பயன்படுத்துறதுன்னா, நீ அந்த படத்தோட ஒன்றா வரணும், அப்படி உட்காந்துடணும், நானும் நீயும் ஒன்றுங்கிற மாதிரி நடக்கணும். சார்பட்டாவில் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் அதை உணர்ந்தேன். 3 மணி நேரத்தில் ஒவ்வொரு, ஏன்னா மைக்கில் அறிவிப்பாளன் ஒரு கதையோடு வர்றான். அந்த எல்லா படத்துலையும் நம்ம அறிவிப்பாளன் அறிவிச்சுட்டு போயிடுவான். இதில் அவன் ஒரு பாத்திரம், அவன் யார் அவர் அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வசனகர்த்தா தான் அங்கே நிற்க முடியும். அவன் பாருங்கள், நம்ம வாழ்நாள் பூரா அறிவிப்பாளர்களை கடந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சினிமா நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இந்த மாட்டு வண்டியில் போயிட்டுருப்பான், அறிவிப்பாளன் தான். அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸில் அவனும் அறிவிப்பாளன். இப்படி அரசியல் கூட்டங்களில் இன்றைக்கும் அறிவிப்பாளன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவிப்பாளர்கள் தான் வாழ்க்கை. அது ஒரு வரான்ல, அந்த கதையில் ரெப்ரசன்ட் பண்ணுறான்ல தமிழ் வாழ்க்கையை. அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சமூகத்தோட நேரடி தொடர்பு கிடையாது. கமலுக்கோ பாரதி ராஜாவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை என்ன நடந்துட்டுருக்குன்னு, அதுக்கு உங்களுக்கு வசனகர்த்தா அங்கேருந்து வர்றான், வந்து உங்களுக்கு அந்த வாழ்க்கையோட அப்படியே திறந்து காமிக்கிறான்னா, அவன் எனக்கு தேவையான மட்டும் எடுத்துக்குவேங்கிறது இல்லை. அது உங்களுக்கு பாடம் வந்து சார்பட்டா தான் பயன்படுத்திக்கணும். அந்த கேப் வந்து சரியாக இங்கே நடக்கவில்லை. இல்லை, இது இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் இருக்குது. எல்லா இலக்கியவாதிகளாலும் சினிமாவை புரிந்து கொண்டு சினிமாவுக்கு எழுதுவது வேண்டாம், அவ்வளவு எளிதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம். வேண்டாம், அதை என்ன சொல்கிறீங்க? வேண்டாம், தேவையே இல்லை. தமிழ் பிரபாவுக்கு என்ன சினிமா தெரியும்? தமிழ் பிரபா ஒரு நாவலாசிரியர், அங்கே தான் பயன்படுத்திக்கிறதுங்கிறது வருது. பாரஞ்சித்து அதுவும் ரஜினியை வச்சு 2 படம் எடுத்து பரவலாக அவருக்கு பிரபலமாக இருக்கலாம், ஆனால் சினிமா ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த 2 படமுமே. அப்படிப்பட்டவர் தமிழ் பிரபாவை வச்சு நானும் நம்ம ஒன்றா ஒரே போட்டில் போவோம் வா அப்படின்னு சொல்லி அதை போகிறார்ல. அந்த மாதிரி தமிழ் பிரபாவுக்கு சினிமா தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சினிமா தெரிஞ்சால் போதும், நீங்கள் அங்கே அவனை பயன்படுத்திடணும், அவ்வளோதான். அதனால நீங்கள் ஒரு 200 பக்கத்துக்கு எழுதி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது வேணும். அவருக்கு படத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இலக்கியம் வேறு, படம் வேறு, சினிமா வேறு.
அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது சொல்லப்போனான். அவன் தெரிஞ்சிருந்தான் அவன் உங்கள் இடத்துல உட்காந்துருப்பான் அவன். அதனால் அது தேவையில்லை. அவங்ககிட்டருந்து அந்த ரா மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கிறதுக்கான திறமை வேணும், அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் இலக்கியவாதிகளை இன்னும் கூடுதலாக பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் அபிப்பிராயப்படுறீங்களா? சுருக்கமாக சொன்னால் ஜெயமோகன் ஆனாலும் சரி, எஸ் ராமகிருஷ்ணன் ஆனாலும் சரி, தமிழ் பிரபாவை தவிர இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடியது என்னன்னா, அந்த இடத்துல ஜெயமோகன்கிற பேரை எடுத்துகிட்டு நம்ம தம்பியை கூப்பிட்டு எழுதுப்பான்னா எழுதியிருப்பான். எஸ் ராமகிருஷ்ணன் பேரை எடுத்துகிட்டு நம்மகிட்ட இருக்கிற 15 தம்பிங்களில் ஒருத்தனை கூப்பிட்டு எழுதுனா எழுதியிருப்பான். அந்த மாதிரி நிரப்பப்பட்டவர்கள் தான் இந்த பேர். மற்றபடி இதனால எந்த மாற்றமும் நடக்கலை. சுஜாதா உட்பட ஃபில் தி பிளாங்க்ஸ் தான் சுஜாதா பண்ணதெல்லாம். அதை யார் வேணாலும் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவன் பண்ணிடுமா. அதனால் உண்மையிலேயே என்ன செய்யப்பட வேண்டும்னா அங்கே நடந்திருக்கிறது தான் சார்பட்டாவில் தமிழ் பிரபாவும் ரஞ்சித்தும் பண்ணது தான். நான் ஒரு பெயர்லாம் வேண்டாம், கோச்சுக்குவாங்க. ஒரு டைரக்டருக்கு 25 வருஷமாக கிளாஸ்மேட்டு, என்ன அவரே வசனம் எழுதிக்குவார். ஓகே ஃபைன். அவர் நினைக்கிறாரு சாருக்கிட்டேருந்து நம்ம ஒன்றும் இதை பற்றி நம்ம கிளாஸை பகிர்ந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. நன்றி வணக்கம். அப்படி அவர் படத்தில் ஏதாவது நடந்துச்சான்னா நடக்கலை. இது சரி. இன்னொருத்தர் உலகமே அறிந்தவர், உலக இலக்கியம் அறிந்தவர், என்னை விட அதிகமாக படித்தவர், அவரும் கிளாஸ்மேட் தான், ஒரு 5 வருஷம் நட்பு உண்டு, வாடா போடா நண்பர், அவருமே அவர் படத்துக்கு நானே எழுதிக்கிறேன் போதும்னு நினைக்கிறாரு. நன்றி வணக்கம். அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை படத்தையும் பார்த்து அவ்வளவு புத்தகங்களை படித்து 45 வருஷமாக சினிமா ரசிகனாகவும் இலக்கிய வாசகனாகவும் இருக்கிற என்னிடம் உங்களுக்கு இதே டூரிங் டாக்கீஸில் வந்தது, அது எனக்கு அவமானமாக தெரியல. சாருவோட நான் நல்லா குடிப்பேன். அப்படியா என்று நினைத்து கொண்டேன். அப்படியா, ஓகே, நீ யாருடன் வேண்டுமானாலும் குடிக்கலாம். 45 வருஷமாக நான் படித்த படிப்பு, நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்குவேன், நான் அந்த அளவுக்கு படித்த ஒரு ஆளை நான் பார்க்கல. அவ்வளோ படிச்சிருக்கேன். நான் சொல்கிற படங்கள் பேர், டைரக்டர் பேரை ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் உள்ள பிரின்ஸ்பாலே தெரியலம்பாங்க. அந்த அளவுக்கு. அலெஹாந்திரோ ஹொடரோவ்ஸ்கின்னு ஒரு ஆள், அவரை பற்றி ஒரு மருது மட்டும்தான், ஓவியர் மருது மட்டும்தான் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அலெஹாந்திரோ ஹொடரோவ்ஸ்கின்னு ஒரு மனிதர், ஒரு டைரக்டர். அவரோட படங்களை நீங்கள் வாழ்நாள் பூரா திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தனி ஸ்கூல், அந்த படங்கள் தனியான ஒரு லாங்குவேஜ் பேசும். அப்படிப்பட்ட ஒரு ஆள். இவ்வளவுலாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நானும் சாருவும் நல்லா தண்ணி அடிப்போம். எனக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும்யா, அதை பற்றி என்ன இருக்குது, ரெவி மார்ட்டின்லாம் அப்படி ரசித்து வளைச்சி குடிப்பேன். ஓகே, குத்தாலத்தில் போயிட்டு நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்தேன்னா ரைட்டு, அது ஓ இஷ்டம், உன்னோட வாழ்க்கையை நீ அப்படி கொண்டாடுற. என்ன ஹெடோனிசம் தான், எல்லாம் கொண்டாட்டம் தான். சாரு கூட தண்ணி அடித்தா அது ஒரு ரைட்டு, அது ஒரு ஜாலி. பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு எனக்கு உங்களுடைய வாதத்தில் ஒரு பக்கம் இலக்கியவாதிகளை இந்த சினிமா உலகம் பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். சினிமா உலகம் பயன்படுத்தி கொள்ள முனைந்த சில இலக்கியவாதிகள் தான் நீங்கள் சொல்கிற ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், வெங்கடேசன், ராகவன், இப்படி பல பேர். ஆமாம். அவங்க சரியாக சினிமாவுக்கு தங்களுடைய பங்களிப்பை செலுத்தலைன்றீங்க. அப்போ இலக்கியவாதிகளை சினிமா உலகம் அப்சர்வ் பண்ணி கூட அவங்க பங்களிப்பை செலுத்தாத போது அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதாவது நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதக்கூடிய அந்த ஃபில் தி பிளாங்க்ஸ் மாதிரி தான் சினிமா ஜெயமோகனையும் எஸ்ராவையும் பயன்படுத்தி கொண்டது. முதலாக ரஞ்சித் தான் ஒரு எழுத்தாளனை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதுறதுக்கு எதுக்கு இவர் ஜெயமோகன்? அதை தான் இப்போ முன்னாடி செஞ்சீங்க. அதில் என்னன்னா, நான் கடவுள் படத்தில் யார் தவறுன்னு நினைக்கிறீங்க? அதில் எழுத்தாளர் மேலே தவறே கிடையாது. நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ, இப்போ காசு கொடுத்துட்டீங்க 10 லட்ச ரூபா வசனத்துக்கு, என்ன கொடுத்துட்றேன், அவ்வளோதான். என்னை அதில் ஈடுபடுத்தி என்னை கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் அது நம்ம சார்பட்டா மாதிரி நடக்கும். ஒரு பெரிய ரகலை நடந்துச்சு. ஒவ்வொரு சில பேட்சாக நடக்குது. நான் கடவுளில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குது பாருங்கள், அது ஒரு கிளாஸ். அது பாலாவை எழுதியிருக்கலாம், ஜெயமோகன் எழுதியிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். அது ஒரு அற்புதம்.
தமிழ் வாழ்க்கையோட ஒரு 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 ஒளி கீற்றுறது. அதுதானே எம்ஜிஆர் சிவா நம்ம வாழ்க்கை தானே அது அங்கே காமிக்கிறாரு பாலா போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி பயன்படுத்துறது அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரில் எழுத முடியாது. அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க எழுத்தாளர்கள் தங்களால் அந்த படத்தில் வந்து சரியான பணியை ஆற்ற முடியாது அப்படின்னும் போது அதுக்கு உடன்பட்டு பணியாற்றுவது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த படத்தை விட்டு விலகிறது சரி? இல்லை இல்லை, அது இப்போ வந்து ஒரு சங்கர் மாதிரி ஒரு பிரபலமான இயக்குனர் என்னை நம்பி கூப்பிட்ருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு என்னுடைய தொழில் வந்து எழுத்து, அவ்வளோதான். நான் ஜெயமோகன் பல தடவை எழுதியிருக்காரு, பணம் கிடைக்கிது அதனால தான் நான் எழுத போகிறேன், எழுத்து மூலமாக எனக்கு பணம் கிடைச்சிதுன்னா நான் எழுத மாட்டேன். எழுத்தில் உங்களுக்கு பைசாவே கிடையாது. இது வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து வருமானமே, அதாவது ஊதியமே இல்லாத ஒரு தொழில் வந்து உலகத்திலேயே எழுத்து தொழில் தான், இலக்கிய தொழில் தான். எழுத்தில் சம்பளமே கிடையாது. எழுதுவது நன்றி சொல்லுவாங்க, அவ்வளோதான். நேற்று ஒரு 3000 வார்த்தைக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன், ஒரு சிறு பத்திரிக்கைக்கு, இலக்கிய பத்திரிக்கைக்கு. பைசா கேட்டாலே தப்பு, அந்த மாதிரி கேட்டாலே தப்பு அப்படி. அதனால் அங்கே பணம் கொடுக்குறாங்க, இவர் எழுதி கொடுக்குறாரு, அவ்வளோதான். இதை தவிர்த்து இதை அந்தாண்ட வந்து திரும்பவும் அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. சார்பட்டா மாதிரி நடந்துச்சுன்னா அங்கே நடக்கிற அது வந்து அற்புதங்கள் நடக்குங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த அற்புதம் வந்து சார்பட்டா படம் தவிர வேறு எந்த படத்தில் நிகழவே இல்லை அப்படி சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், எனக்கு என்னுடைய ஒரு அவேர்னஸ் கம்மியாக இருக்கலாம். நான் இதை சொல்கிறேனே, நான் கடவுளில் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அவர் அதை அங்கீகரித்தார். அவர் அங்கீகரித்து டைரக்டர் பேர் இருக்குது, இளையராஜா பேர் இருக்குது, அடுத்தது வசனகர்த்தா பேர் இருக்குது. இது மாதிரிலாம் நான் விளம்பரம் பார்த்ததே இல்லை. அது அந்த படத்தில் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் அப்படி கதாசிரியருக்கான பேரை முதல்ல முன்னிலைப்படுத்தியதுன்னா அது கலைஞர் மு. கருணாநிதி. ஆமாம், அது உண்மைதான், உண்மைதான். அவருடைய பேர் தான் முதல்ல பிரதானமாக வந்து விளம்பரங்கள் இடம்பெற்றது. ஆமாம். பொதுவாக தமிழ் சினிமாவை பற்றி சாரு நிவேதிதாவுடைய பார்வை என்ன? இந்த பேட்டியை வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னால் வச்சுருந்தா வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். ஏன் இப்போ சினிமாவில் உங்களை ஈடுபடுத்திட்டு இல்லை, சார்பட்டா வந்துருச்சு, அது ஒரு பெரிய நம்பிக்கை ஒளியை எனக்கு கொடுத்துருச்சு. இவ்வளவுக்கும் நான் காலா கபாலி ரெண்டையும் கழுவி ஊத்துன ஆளு. ரஞ்சித்தே வந்து நம்ம விழாக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி திருப்பிட்டு போயிடுவார். ஏன்னா அதாவது வருத்தத்தோடு போவார். அதாவது எப்படின்னா, ஏன்னா அவர் போகிற பேச்சு, பேட்டி, எழுத்து எல்லாத்துலேயுமே சாரு நிவேதிதாக்கிட்ட இருந்து தான் நான் வந்து, சாரு நிவேதிதாக்கிட்ட மட்டும் இல்லை, சாரு நிவேதிதா, நாஞ்சிலான்னு அவங்க 4 பேரை சொல்லி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் என்னை அங்கீகரித்து சொல்கிறாரு. என் பேரை குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. அசிஸ்டண்ட்டுகள் கூட சொல்லுவாங்க, அவரோட அடிக்கடி உங்கள் பேரை தான் சார் ரெஃபர் பண்ணுவார், கண்ணையாழியில் இதில் உயிர்மையில் படித்தேன்னு சொல்லி. ஏன்னா உயிர்மையில் நான் 10 வருஷம் சினிமா கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் படித்தாலே ஒரு நல்ல சினிமா எது எப்படி எடுக்கலாம்னு தெரிஞ்சிடும். அவரை போய் நான் 2 படத்துலையும் விமர்சித்தது அவர் ஒரு வருத்தம். ஆனால் அது இந்த படத்தில் இப்போ எனக்கு தோணுது என்னென்னா, இவரால் இன்னுமே அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இவர் இன்னுமே எந்த படம் எடுத்தாலும் இவர் நிற்பார். ஏன்னா இவரோட வித்தையை காமிச்சிட்டாரு, இது நான் தான், இப்போ இதுதான் நான் அப்படின்னு காமிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய குவாண்டம் ஜம்ப், ஒரு ரெவல்யூஷன் நினைக்கிறேன். சூப்பர். அதனால் இந்த மாதிரி படங்கள். இன்னொன்று வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பற்றி வச்சு மட்டுமே அந்த காலடி மண்ணை எடுத்து நான் நெத்தியில் இட்டுக்கிட்டேங்கிறத ஜாதி பெருமையை பேசியே கிட்டத்தட்ட 30 வருஷம் நம்ம வந்து தமிழ் சினிமா கடந்து வந்தாச்சு. இனிமேல் கொண்டு அந்த மாதிரி படங்கள் வராது. அது நமக்கு அவமானம். ஒரு ஜாதி பெருமையை பற்றி பேசி நம்ம ஜாதிகள் இல்லையடின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். நேற்று இருந்திருக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒவ்வொரு மதக்காரனும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தான்னா இந்த நாட்டில் எப்படி வர்றது? மத கலவரமும் ஜாதி கலவரமும் தான் நடக்கும். அந்த ஜாதி அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் தாண்டி வாங்கங்கிறது தானே வந்து நவீன மனிதனுக்கான அடையாளம். இன்னமும் சினிமாவில் நான் பொழுதுபோக்காக அந்த மாதிரி பண்ணினேன்னா சரியில்லை. அப்போ அதை தாண்டி வர்ற இந்த மதுரை மூவர்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, இங்கே சொல்கிறாங்களா என்னன்னு தெரில, அந்த மதுரை ட்ரையோவை தாண்டி வரக்கூடிய ஒரு படம், அதை வரக்கூடிய ஒரு அரசியல் பேசுகிற ஒரு படம், இது வந்து நல்ல ட்ரெண்டு தான். இந்த மாதிரி நிறைய, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஷார்ட் ஃபில்ம்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபில்ம்ஸ் அதுதான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது.
ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு இதை சொல்ல முடியும். லீனா மணிமேகலையோட மாடத்தின்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த மாதிரியான புதிய மாற்று சினிமா அருண் கூட நிறையா பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி மாற்று சினிமாவை பற்றி பெரிய ஆட்கள் நிறைய கவனம் கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதில் பாரஞ்சித்தோட கவனம் தான் ரொம்ப எனக்கு இதாக இருந்தது. எப்போவோ இருந்த சுந்தரை பிடிச்சி இதில் போட்டிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டரில் பார்த்தீங்களா, அது பழைய சுந்தர், என்னோடய ஃப்ரெண்டு, அந்த ஒரு பேர் மறந்து போயிட்டேன், அந்த படத்தில் வர்ற கதாபாத்திரம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆள். இப்படி வந்து பிடிச்சி போடுறாரு. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளையும் தேடி தேடி எடுக்கிறாரு இவர் அப்படின்ட்டு. பசுபதி கூட நிறைய பயன்படுத்தப்படாத ஒரு நடிகர் தான். அருமையான நடிகர், சரியாக பயன்படுத்தப்படலை. டான்சிங் ரோஸா நடித்தவரும் சரி. அது மாதிரி நிறைய நடக்கணும் தமிழ் சினிமாவில். இனிமேலும் ஒரு ஹீரோவுக்கு 25 கோடி கொடுத்து ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டு அதையே பார்த்து திரும்ப 100 கோடி ரூபாய்க்கே படம் எடுத்து 3 கோடியில் 4 கோடியில் படம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். கேரளாவில் நிறைய நடக்குது அந்த மாதிரி படங்கள். பிரபலமான கதாநாயகர்களுக்கு இந்த சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறதுல வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா சினிமா ஒரு வியாபாரம். அவங்களுக்கும் அந்த படத்தில் வந்து போட்ட பணத்தை எடுக்கணும். இப்போ சார்பட்டா படத்தை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடே கொண்டாடுது, மொத்த சினிமாவும் கொண்டாடுது. ஆனால் எடுக்கப்படுகின்ற வரை, அதாவது படம் வெளியாகின்ற வரை அந்த படம் சந்தித்த விமர்சனங்கள் வந்து இந்த அளவு பாசிட்டிவாக இல்லை. இந்த படத்தை இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்களே, பாவம் ஆர்யாவுக்கு திரும்ப அந்த ரிட்டர்ன் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த படம் இன்றைக்கி வந்து படம் வெளியீட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய கொண்டாடுகின்ற படமாக அமைஞ்சிருக்கு. அதனால் சினிமாவில் இவ்வளோ வியாபார சிக்கல்கள் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்துட முடியாது அவ்வளோ எளிதில் அப்படின்றது ஏன் உங்களால் உணர முடியும்? ஒன்று ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. படத்துக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அது சுவாரஸ்யம். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுதா இல்லையா? நான் பார்க்குறேன் சில படங்களை, பேரெலாம் கூட மறந்து போச்சு, பேர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. டைரக்டர் பேரை பார்த்தா பெத்த பேராக இருக்குது. ஒரு காலத்தில் அவர் படம் வந்து, ஒரு காலத்தில் என்னென்னா அவர் 30 வயசு தான், ஆனால் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்துருக்காரு, அது சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் உள்ள படங்கள்லாம் மொக்கைன்னா மரண மொக்கையாக இருக்குது. சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, 5 நிமிஷம் பார்க்க முடியலங்க. அவர் பிரபலமான தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர். அவ்வளவு மொக்கையெல்லாம் என்னால், எப்படி நீங்கள் ஒர்க்கே பண்ணலை, வேலையே செய்யலை, உட்காந்து செய்ய வேணாமா? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் செய்ய வேணாமா? அதுக்கு எவ்வளவோ கோடிகள் எடுத்து இருக்கு. நீங்கள் பிரயாசையே படலைங்கிறது அந்த படத்தை பார்த்தா தெரியுது, நல்லா தெரியுது. அப்போது இவங்க சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் திரைக்கதையும் இல்லை, வசனம் இல்லை, கதை இல்லை. சும்மா ஏதோ ஒரு லண்டனுக்கு போகிறது, அங்கே போய் ஏதோ ஒரு நல்ல பெரிய ஸ்டார் கிடச்சிட்டாரு, அவரோட கால் ஷீட் கிடச்சிருச்சு, உடனே அடி, உண்மை இல்லை. அப்படி படம் எடுத்து நீங்கள் ஸ்டார் வேல்யூவோட படம் எடுத்தால் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒரே காரணம் தான், யார் நடித்தாலும் சரி, ரஜினி நடித்தாலும் சரி, சுவாரஸ்யமாக இருக்கணும் படம். இதில் சுவாரஸ்யமாக இருக்குது, அது ஒன்று. சார்பட்டாவில் சுவாரஸ்யம் 3 மணி நேரம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சுவாரஸ்யமாக கொடுங்க. உங்கள்கிட்ட 10 அசிஸ்டன்ட் இருந்தால் 10ல் ஒருத்தர் கூட இது சுவாரஸ்யமாக இல்லை சார், இதில் ஒரு லாஜிக்கே ஒன்றுமே இல்லை சார், எதுவும் சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை யாருக்கும். ஏன்னா சொல்லவே மாட்டேங்கிறான், ஏன்னா சொன்னால் அவன் வெளில விரட்டி விட்டுறான். அப்படி இருக்குது நிலமை. வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் நீங்கள் உழைக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை சார். உழைச்சா நல்லாயிருக்கும். சினிமாவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி எப்போது வந்திருக்கா? வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. அது இறை சித்தம்னு தான் நினைக்கிறேன். ஒரு டைரக்டரோட உட்காந்து 2 பேரும், அவர் மேலே அவ்வளவு பாசமும் நட்பும் உள்ளவர், 2 பேரும் உட்காந்து டெய்லி அமேத்திஸில் உட்காந்து கதை பேசுவோம். பேசி நிறைய எடுத்துக்கிட்டார். ஒரு 2 படத்துக்கான மேட்ரு வந்து எடுத்தார், அனௌன்ஸ் பண்ணார். கரெக்டாக அதுதான் அந்த இறை சித்தம்ங்கிறது. நாளைக்கு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன் சார், நாளைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நான் 6 மாதம் டெய்லி உட்காந்து பேசியிருக்கோம். மறுநாள் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டு. ஹீரோ வந்து தினத்தந்தியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் அந்த படத்துலேருந்து ட்ராப் பண்ணிக்கிறேன்ட்டு. எப்படி இயக்குனர் கௌதம் வாசுதேவன்? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வேணாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடக்குது. அது அன்னைக்கா நடக்கணும். அப்புறம் இன்னொரு படம் எண்ணெய் எரித்தால்,
அது அஜித் நடித்த படம். அதுக்கும் ஒர்க் பண்ணோம். அது கதை அந்த இடைவேளை வரைக்கும் என்னோடய கதை. படிச்சிங்கன்னா தெரியும், 0 டிகிரி நாவலில் தான் இருக்குது. அந்த அஜித் அந்த குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய ஆண் குழந்தைய அவர் வளர்ப்பார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு வசனம் கூட சொல்லுவோம், காண்டம் வாங்குறது தான் பிரச்சனை அப்படிம்பார் அவர். அதெல்லாம் அப்படி அந்த அமேதிஸில் உட்காந்து சொன்ன ஞாபகங்கள்லாம் வருது. அப்புறம் அவர் வேறு வழியில் போயிட்டார். அதில் உங்களுக்கு கிரெடிட் இருந்தது? அந்த கிரெடிட் இல்லை. ஸோ நோ ரிக்ரெட்ஸ் அப்படின்ட்டு போச்சு. அதனால் சரி, நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போவும் பார்த்தா பேசிக்குவோம், போடுவோம், அவ்வளோ. அதோட சரி, ஏதோ ஒரு சக்தி தடுக்குது, நல்லது தான் அப்படின்னு. சினிமாவில் தொடர்ந்து பணியாற்றணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமா இல்லை. ஏன்னா இவ்வளவு படங்களுக்கு எழுதின ஜெயமோகனே எனக்கு பணம் கிடைக்குது அதனால் எழுதுகிறேன், பணம் இதில் கிடைச்சதுன்னா நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு நேர விரயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பொன்னியின் செல்வனுக்கு அவர் வசனம் எழுதுகிறாரு. 1 மாதம் போய் உட்காந்து நான் கோதாவரி கரையில் உட்காந்து எழுதினேன் 1 மாதம். இப்போ அந்த 1 மாதம் வந்து அவர் ஒரு நாவலே முடிச்சிருப்பார். அவருக்கு பணம் கிடைக்கிது அதனால் போகிறாரு. என்னோடய ட்ராவலுக்கு, நான் ஒரு வேர்ல்டு ட்ராவலர், என்னோடய ட்ராவலுக்கு பணம் தான் மூலதனம். பணத்தை வச்சு தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். சில பேர் பணம் இல்லாமலே அட்வென்ச்சரஸாக போகிறாங்க. அது வயசில் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இந்த வயசில் அப்படி முடியாது. நம்ம பணத்தோடு தான் போக முடியும். அப்போ பணம் தேவைக்காக நான் எழுதலாம். ஆனால் ஏதோ ஒரு சக்தி, ஒரு தந்தை தடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் ரைட்டு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அளவோடு நிற்கிது. இந்த சினிமா உலகில் சாருனுடைய நெருங்கிய நண்பர்கள்னா யார் யாரை சொல்லலாம்? அதில் ஒரு மனசு விட்டு ரொம்ப அற்புதமாக பழகின, அந்யோன்யமாக பழகின கௌதம் மேனன். ஆனால் வந்து அவர் கிரெடிட் போடலை. அதை பற்றி எனக்கு ரெக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கிரெடிட் போடலைங்கிறது வந்து போடாததுக்கு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதை நான் மதிக்கிறேன். அதனால் அதில் எனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லை. ஆனால் அப்புறம் ஒரு பிரிவும் இல்லை, அவ்வளோதான். அதோட போயிடுச்சு. ஆனால் பழகின காலகட்டத்தில் 1 வருஷத்தில் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகணும், அவ்வளவு நெருங்கி பழகணும். அது ஒரு காலகட்டம், அவ்வளோதான். எந்த மனமுறிவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரெக்ரெட்ஸும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இப்போ வேறு இலக்கிய வாழ்க்கையில் கூட நான் அவ்வளவு நெருங்கி பழகிருக்க மாட்டேன் மிஷ்கினோட பழகினது. என்னோடய வாழ்க்கையிலேயே 68 வயசில் மிஷ்கின் அளவுக்கு நான் யாரோடையும் நெருங்கி பழகினது இல்லை. சாயந்தரம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு வரீங்க, அவ்வளோதான். 2 வார்த்தை, சாரு வரீங்க, அவ்வளோதான். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்லை கார் அனுப்புவார், போயிடுவேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் வருவேன். பால் போட்டுக்கிட்டு இருப்பார் வீட்டில், கோனார். என் ஒய்ஃப் கேட்பா, இப்போ மறுநாள் ஒரு நைட்டு பூரா என்னப்பா பேசுகிறீங்க அப்படிப்பா. இல்லைம்மா, அது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்மா, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நட்பு. ஆனால் இந்த சாய் வித் சித்ராவில் அவர் என்னை பற்றின மெமோர்ஸில் நானும் சாருவும் தண்ணி அடிப்போம், நல்லது, கரெக்டு, சாருவோட தண்ணி தான் அடிக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவரோட ஒர்க்கை நான் படித்ததே இல்லை. இதை நீ நண்பா பழகிறதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்கிட்ட பழகியே இருக்க மாட்டேனேடா, நான் பழகியே இருக்க மாட்டேன். என்னுடைய ஒரே நிபந்தனை, என்னுடைய எழுத்தை படிக்காதவர்களோடு நான் பழகுவதில்லை. எழுதி தரேன், அதுதான் என்னோடய பைபிள். நான் பழகினதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் சொல்கிறேன். புக் ஃபேரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்க. ஒரு 30 வயசு இருக்கும், 28 வயசு இருக்கும். புக்கை, என்னோடய மார்ஜினல் மேன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இவருக்கு ராம்ஜி கூட இருந்தார். அவர் அந்த புக்கை கொடுக்குறாங்க. நான் வாங்கி அதில் நான் எப்போவுமே யாருக்கு கையெழுத்து போட்டாலும் உங்கள் பேரை போட்டு தான் கையெழுத்து போடுவேன். அந்த பொண்ணோட பேரை போட்டு அன்புடன் அப்படின்னு சாரு நிவேதான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருந்த ராம்ஜி வந்து, தெரிஞ்சவங்களா சார், பேரே கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு. என் தங்க பொண்ணுன்னு. அந்த பொண்ணு போயிடுச்சு, என் தங்க பொண்ணு அப்படி. இப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்த அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர், ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னா யாருக்கும் அறிமுகப்படுத்தலை, ஒரு வார்த்தை பேசலை.
ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அது மோனாலிசா மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா நீ என் எழுத்தை படிக்கலை, எனக்கு 68 வயசு, அப்போ 65 வயசு, உனக்கு 30 வயசு, நீ இலக்கியம் படிக்கிற ஆள், ஆனால் என்ன நீ கான்டாக்டே பண்ணதில்லை, உன் மாமானா, அப்போ உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு என்னுடைய நெருக்கமான உறவு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என் மகள் மாதிரி அந்த பொண்ணு, அந்த பொண்ணையே நான் ஹலோ கூட சொல்லாமல் விளக்கிட்டேன்னா நீ என் எழுத்தை படிக்கலைன்னா நான் பழகியே இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறாரு நான் ஒரு எழுத்தெல்லாம் படித்ததே இல்லை. இது எனக்கு அவமானம் இல்லை, நீ படித்தா படிக்காட்டி போ. ஆனால் புதுமைப்பித்தனுடைய நான் 5 வருஷம் ஒன்றா பழகியிருக்கேன், ஒன்றா சாப்பிட்ருக்கேன், ஒன்றா தண்ணி அடிச்சிருக்கேன். ஆனால் புதுமைப்பித்தனை நான் படித்ததே இல்லைன்னா, ஆனால் யார் நீ? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் படித்த ஆள். யாருக்கு பெருமை, யாருக்கு சிறுமை? அவ்வளோதான். அப்போது நட்புக்கு எனக்கு கொஞ்சம் எது நட்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வருது. என்ன படித்து உணர்ந்து திட்டலாம், என்ன வேணால் சண்டை போடலாம். ஒரு இளையராஜா மாதிரியான ஒரு பெரிய ஆகிருதி, ஒரு மகத்தான மனிதரோட நான் பழகிட்டு இருக்கேன், தினம் பழகுவேன். ஆனால் அவருடைய பாட்டு எதையுமே கேட்டதில்லை, அவரோட படம் எதையுமே நான் ரீரெக்கார்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அவர் எனக்கு நல்ல நண்பர், நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா பூஜை பண்ணுவோம்னா அந்த மனிதர் என்னன்னு சொல்கிறதுனா? அப்போது என்னோட ஒரு நண்பர் கூட இவர் சாரு ரொம்ப நல்ல மனிதர், அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஒரு நாள் பட்னியாக கிடந்தபோது சாப்பிட்டியான்னு சொல்லி உடனே ஒரு உணவு பொட்டலம் வரவழைச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அதை நான் சொன்னேன், மனசில் நினச்சிக்கிட்டேன், இதை விட அவமானம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பெண் எனக்கு ரொம்ப நெருங்கின தோழி, என்னோட ஒரு புத்தகத்தை கூட படித்தது இல்லையா? ஒரு ரைட்டரை படித்ததில்லை பேசணும். சச்சின் பக்கத்து வீட்டுக்காரன், நான் சச்சின் ரொம்ப நல்லவர், ரொம்ப அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆகிருதியோட, ஒரு ஆளுமையோட நீங்கள் அந்த எது அடையாளமோ, ஏன்னா என்னுடைய அடையாளம், என்னுடைய சுவாசம்னு நான் நினைக்கிறது என்னுடைய எழுத்து. அதை தானே நீங்கள் சொல்லணும். நான் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கேன், எவ்வளோ நல்லவர், அதில் நிறைய மிஷ்கினாக தான் சொல்லுவார், சாரு மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன் கெட்டவனாகவே இருக்கட்டையா, அவன் ஒர்க்கை பாருங்கள், இவ்வளோ புக்கு எழுதியிருக்கேன், 100 புக்கு எழுதியிருக்கேன், அதில் ஒரு புக்காவது படித்து அதை நான் திட்டினா கூட செய்யலாம், அது உரிமை இருக்குது உனக்கு. அது இல்லாமல் நட்பு பற்றி நீங்கள் கேட்டதுனால இந்த 2 நட்புகளை பற்றி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒரு நீண்ட நாள் நண்பர் பார்த்திபன், வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் வருவோம், ஒன்றா போவோம், அடிக்கடி சந்திச்சிட்ருப்போம். இப்போ எனக்கு கொஞ்சம் நாவல் எழுதிட்டு இருக்கிறதுனால பார்த்திபனை அடிக்கடி பார்க்க முடியல. இல்லைனா இந்த பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே சந்திப்போம். கௌதம்னு மேஜர் சுந்தரராஜன் பையன் கௌதம்னு, அவர் ரஷ்யன் சென்டரில் அவர் ஒரு இது வச்சுருக்காரு, அங்கே அடிக்கடி அவரோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போவோம். நிறைய நண்பர்கள், வசந்த் ரொம்ப நீண்ட நாள் நண்பர், அப்படி நிறைய பேர் இருக்காங்க சினிமா உலக நண்பர்கள்னு சொல்லி. மிஷ்கின் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? மிஷ்கின் அவரோட படத்தை நான் பார்க்கணுன்னு நினச்சார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா நான் ரைட்டர்ஸ்கிட்டலாம் போட்டு காமிச்சேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாரு. பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அற்புதம்னு சொன்னேன். அப்புறம் அதை பற்றி எழுதியும் இருந்தேன். எந்த படத்தை? 5ஆவதே ரொம்ப கமர்ஷியல் ஹிட் இல்லையா, அந்த படத்தை பற்றி நான் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு மிஷ்கின் பழக்கம் இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ட்ராவல் தான் நடக்கும். அந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் நடக்கும். அவன் ஒரு ப்ராஸ்டியூட்டை சந்திப்பான். அந்த ப்ராஸ்டியூட்ட ஒரு நீண்ட வசனம் இருக்கும். அதை மிஷ்கின் சொன்னார், நான் ஒரு வாரமோ 1 மாதமோ அந்த வசனத்தை நான் எழுதினேன்பார். ஒரு 2 குண்டான மனிதர்கள் வருவாங்க, சின்ன பசங்க. அது அப்படியே ஒரு ட்ராவல் பற்றின ஒரு படம். அது நந்தலாலாங்கிற படம். அப்படியே ஒரு கொரியன் ஃபில்ம் மாதிரி இருக்குன்னாங்க. அப்புறம் நான் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் நான் பார்த்துட்டு ரொம்ப பிசாசு, 2மே நீ ஒரு மாஸ்டர் அப்படி சொன்னேன். அப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சு, முகமுடி. இப்போது தான் ரொம்ப அவருக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஃப்ளாப்புன்னு சொல்லி. இப்போ வந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருந்தார். உன் உயரத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை,
சொந்த படம் எடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். நீங்கள் அவரோட மிகவும் நெருக்கமான நண்பராக ஒரு ரொம்ப காலகட்டத்தில் நெருங்க, ரொம்ப தான் சொன்னேன், அந்த அளவுக்கு நெருக்கமாக. ஆனால் தொடர்ந்து 20 நாட்களோ 20 கட்டுரைகளோ அவரை வந்து விமர்சித்து எழுதிருக்கீங்க நீங்கள். ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரை கூப்பிட்டேன். அவர் எப்படின்னா, எனக்கு ஒரு எதை பற்றினும் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாத ஒரு ஆள். செக்ஸை பற்றி எந்த இன்ஹிபிஷனும் இல்லாத ஒரு சராசரி மனிதன் மாதிரி கிடையாது மிஷ்கின், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ தேகம்ங்கிற நாவலை கொடுத்து விமர்சனம் பண்ணுங்க, மேடை, பொது மேடை. அப்போ அவர் என்ன ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். நல்ல நண்பர்கள் தான், என் குடும்பமே உட்காந்துருக்கு, மேடையில் பேசுகிறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அங்கே வந்து பேசுகிறாரு, உங்கள்கிட்ட பேசுனது தான் அங்கேயும் பேசுகிறாரு. நானும் சாருவும் சந்திப்போம், டெய்லி சந்திப்போம், டெய்லி குடிப்போம். என்னையா இது, குடிக்கிறது ஒரு இதா ஐயா? இந்த புஸ்தகத்தை நீங்கள் யாரும் வாங்காதீங்க, சரோஜாதேவி புக்கு மாதிரி இருக்குது, ஒரே செக்ஸாக இருக்குது, இதை வேற ஆள் சொல்லலாம் ஐயா, நீ சொல்லலாமா? நீ தானே எனக்கு ஜார்ஜ் பத்தாய் புக்கையே பரிசு கொடுத்த. ஜார்ஜ் பத்தாய் புக்கில் எப்படி இருக்கும்னா, இங்கே சொல்லவே முடியாமல் பிரசுரிக்கவும் முடியாமல் அசல் சரோஜாதேவி புஸ்தகம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஃபிலாசபி புக்கு. ஏன்னா ஜார்ஜ் பத்தாய் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அந்த மொழியில், எந்த மொழியில், சரோஜாதேவி மொழியில் எழுதப்பட்ட ஒரு ஃபிலாசபி புக்கு. அது நாவல், ஸ்டோரி ஆஃப் த ஐன்னு நாவல் பேர். அந்த புக்கை எனக்கு இவர் பரிசு கொடுக்குறாரு, இந்தாங்க வச்சுங்க. திடீர்னு ஒரு பேனாவை எடுப்பார், 50,000 ரூபா இருக்கும் அந்த பேனா, நீங்கள் வச்சுங்க, விஸ்கான்டின்னு இருக்கும், அதில் நீங்கள் எழுதுங்க சாரு. இப்படி அன்பை பொழிஞ்ச மனுஷன். ஜார்ஜ் பத்தாய் புக்கை படித்த ஒரு ஆள் தேகத்தை எப்படி நீ வந்து போகிற போக்கில் எவனும் சராசரி பாமரன் மாதிரி நீ எப்படி, அதுவும் ஒரு மேடையில் எங்கிட்ட சொல்லு, சண்டை போடுவோம், ஒரு நைட்டு வச்சுக்குவோம் கச்சேரியை ரெமி மார்ட்டினோட, மேடையில் போய் சொன்னால் அதை வந்து என் ஒய்ஃப்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னப்பா காலையில் கோனார் வர வரைக்கும் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவன் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், அவன்கிட்ட நான் உலக இலக்கியத்தை பற்றி பேசுவேன், நீ வந்து மேடையில் என்ன சொல்கிற, நானும் அவரும் குடிப்போம், செக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். எங்கே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு காரி துப்புறியா? அப்போ தான் நான் ஒரு 10-15 கட்டுரை எழுதினேன். என்னையா நடக்குது? ஒன்றும் இல்லை, யாராரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. அதை அவர் அப்படியே வந்து ஒரு பிடிக்காதவங்க, அதை கூட அப்புறம் மன்னிச்சாச்சு. அப்போ ஒன்று சொன்னார், அவர் ஒரு வார்த்தை சொன்னான், அங்கே தான் நிற்பான் மிஷ்கின். இளையராஜாவுக்கும் சாருவுக்கும் ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறேன், இருவரும் என் தந்தையை போன்றவர்கள், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை திட்டலாம், இதுக்கு மேலே என்ன இருக்குது, அவுட்டு. அவ்வளோதான், அந்த 15 கட்டுரையும் அவுட்டு. இப்போ தொகுப்புலேயே சேர்க்கலை, கிழிச்சு போட்டுன்னு சொல்லி கிழிச்சு போட்டு மறுபடியும் நண்பர்கள் ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ அவரோட நல்லா நட்பில் இருக்கீங்களா? நட்பில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடையில இந்த நமக்கு இந்த தர்மம், நியாயம், கொள்கை, கோட்பாடுன்னு வேற வந்துருச்சா, அதுலேயே பல நண்பர்களை இழந்துடுறேன். இப்போ இந்த படத்தில் பல படங்கள்லேருந்து சுட்டு போட்டாரா, ஏற்கனவே தான் நந்தலாலா பற்றி ஒரு கழுவி ஊற்றிட்டான். எதுக்கு இனிமேல் கொரியன் படமும் ஹாலிவுட் படமும்? உனக்கே நீ ஒரு மாஸ்டர், என்ன அது நீ வந்து நல்ல படமோ கெட்ட படமோ ஓடுதோ இல்லையோ, எதுக்கு இன்னொருத்தன் பொருள், நமக்கு சொந்தமாக இது பண்ணலாமே அப்படின்னு ஒரு கடுமையாக ஒரு இது மெசேஜ் போட்டு விட்டேன். அந்த படத்தை பார்த்துட்டு, நல்ல படம் தான், ஆனால் எல்லா படம் சீனும் எல்லேருந்து சுட்டு இருக்குது அப்படியே. அப்புறம் மதிக்க மாட்டான்ல. இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கில் படம் வந்து அடுத்த நிமிஷம் இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டுடுறாங்க, காட்சி போட்டுடுறான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது மிஷ்கின் வேண்டாம்னா, அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. இந்த சினிமா உலகில் நீங்கள் வியந்து பார்க்கின்ற மனிதர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? வியந்து பார்க்கின்ற மனிதர்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்றார்கள். ஏன்னா நான் வியந்து பார்க்கிற ஆள் சாருஹாசன், நான் வியந்து பார்க்கிற ஆள் மதன், இந்த இருவரும் வியந்து பார்க்கிற ஆள் கமலஹாசன். அதனால் எனக்கு கமலஹாசன்ட்ட ஏதோ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் போல் எனக்கு தோன்றுகின்றது. அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவர் என்னை சந்திக்க மாட்டார், ஏன்னா அவர் படத்தை நான் திட்டி விட்டேன். முயற்சி பண்ணி சந்திக்கலையா? ஏன் நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்? வாய்ப்பே அமையல உங்களுக்கு? அமைஞ்சுது. ஒரு P.A. கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு, அவர் P.A. கிருஷ்ணனும் ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்கள்.
பக்கத்து வீடு ஆழ்வார்பேட்டையில். அப்போது அவரோட பிஏ கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழா இதில் இந்த மவுண்ட் ரோட்டில் தான் ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்போது எல்லாம் ஒரே இடம், இவ்வளோ சின்ன இடம் தான். அப்போ யாரோ ஒருத்தர் விஷயம் தெரியாமல் கமல்கிட்ட வந்து என்ன சார் இவர் தான் சாரு நிவேதிதா அப்படின்னாரு. பயந்துக்கிட்டு ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்தேன். அவர் கையை உதறிட்டு அவர் திரும்பி போயிட்டார். ஐயோ பாவம், இவருக்கு ஏன் இவ்வளோ பிபியை உண்டாக்கி விட்டோம் நம்ம கையை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு எல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேறு இருந்தாங்க. பாவம், இவ்வளோ வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே, கை கொடுத்துட்டுமே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டோம். எதுக்கு போய் நம்ம அவர்கிட்ட. ஏன்னா எழுத்தாளர்னா எப்படி இருக்கணும்னா, சல்மான் ருஷ்டி இங்கே சென்னைக்கு வராரு. ஒரு காலத்தில் இங்கே மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த லக்ஷ்மி அவருடைய மனைவியாக இருந்தபோது, இப்போ லக்ஷ்மி அவர் வந்து பிரிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. லக்ஷ்மி அந்த சமையல் கலையில் வந்து பெரிய வல்லுநர் தான் போல இருக்குது. அவங்க நிறைய புக் எழுதியிருக்காங்க. அப்போது அந்த லக்ஷ்மியோட சேர்ந்து இவர் மயிலாப்பூர் வராரு, சென்னை வராரு. சல்மான் ருஷ்டி சென்னை வருகிறார் என்று ஹிந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் செய்தி, கட்டம் போட்ட செய்தி. அடுத்த நாள் வந்து கமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார் சந்திப்பதற்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரே ஆர்வம், நமது நண்பன் சல்மான் ருஷ்டியை சந்தித்தானா என்று. அடுப்பவனா இது செய்திக்காக தானே நம்ம ஹிந்துலாம் இருக்காங்க. அவங்க உடனே மறுநாள் ஒரு வாரம் கழித்து சல்மான் ருஷ்டி கமலை சந்திக்காமலே போய்விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்போது எழுத்தாளர்னா அப்படி இருக்கான். வெஸ்ட்டில் ஒரு ரைட்டர் இருந்தாருங்க சீலேயில், அவரை வந்து ஆன்டி போயட்னு சொல்லுவாங்க. பாப்லோ நெருதா எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நோபல் அவார்டு வாங்கின போயட்டோ, அதே மாதிரி அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஆனால் நோபல் அவார்டு வாங்காத ஒரு 103 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு சீலேயன் போயட். அந்த போயட்டை வந்து பார்க்குறதுக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் 6 மாதம் அப்பாயின்மெண்ட்டு வெயிட் பண்ணுவாங்களாம். 6 மாத காலம், ஃபிடல் காஸ்ட்ரோ உட்பட. ரைட்டர்னா அப்படி இருக்கணும். ஏன் நம்ம போய் அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு. எக்ஸைல் படித்தேன், ஒரு நாவல், நான் என்ன நினச்சேனோ அதை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு மீட் பண்ணணும். ஏன்னா கமலோட ஒரு 40 வருட பர்சனல் வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். தமிழ்நாட்டில் அப்படி வாழ்ந்த 2 நபர்கள், ஒருத்தர் கமர், நான் அடுத்த நான், அந்த வாழ்க்கை எழுதியிருக்கேன். கமலோட வாழ்க்கை எழுதலை, என் வாழ்க்கை எழுதியிருக்கேன். அப்போது என்னை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவர் தான். ஃபோன் பண்ணி பேசணும். அப்படி இல்லைங்கும்போது எனக்கு என்ன நஷ்டம்? உன்னோட ஃபெலோ ட்ராவலரை நீ கை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு நஷ்டமே இல்லை. இதை கூட நான் எந்த வருத்தத்துலையும் சொல்லலை. வலிக்க தான் வலிக்கும். நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஒருத்தர் திட்டிவிட்டாருங்கும்போது வலிக்கும். ஆனால் உங்கள் ஒர்க்கை நான் 6 ஒர்க்கை பாராட்டியிருக்கேனே. அப்படி போய் கஸ்தூரி ரங்கனை கையை பிடிச்சி அதை கட்டுரை எடுக்கன்னு சொல்லில கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். என்ன அப்படியும் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெலோ ட்ராவலராக நினைக்கிறேன். பிறகு மற்றவர்கள் அவ்வளோ தூரம் படிக்கக்கூடியவர்கள் அல்லவே. வெற்றிமாறன்லாம் படிப்பாராக இருக்கும், படிக்கிறாருன்னு தான் கேள்வி. அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. தெரியும், மரியாதையாக பழகிறவங்க தான் எல்லாருமே. எந்த அடிப்படையில் கமல்ஹாசனுடைய ஃபெலோ ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னால் நம்ம அந்த சீலேயன் போயட்டை பற்றி சொல்லிடுறேன். அவர் பேர் நிக்கோனார் பார்ரா. அந்த சீலையை பற்றியே இந்த கமலையும் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நிக்கோனார் பார்ராவை படித்து இன்புற்ற ஒருத்தர் வந்து கமலாக தான் இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்த அந்த படம் பேர் சொன்னீங்கல்ல, நான் கூட கஸ்தூரி ரங்கனை பார்த்து கனையாழியில் அந்த இதை பற்றி எழுதினேன் அப்படி சொல்லி, அந்த படம் வந்தபோது நான் அந்த படத்தை பற்றி பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கடிதம் வருது, டைப்டு கடிதம், கீழே கையெழுத்து போட்டிருக்கு, மகாநதி. அதுக்கு அடுத்த நாள் என் பையன் என்கிட்ட, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல, அப்பா கமல்னு ஒருத்தர் பேசினார், அவருக்கோட கடிதம் தான் முதல் நாளே வந்துருச்சே, டே கமல்னு ஒருத்தர் இல்லைடா, நடிகர் கமல்டா. ஓ ஐயோ அவரா? ஏன்னா அவனுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாதுல்ல, அவருக்கு கமலை தெரியும், வந்து கமலுக்கு கமல் தெரியாதுல்ல. டே நம்ம இவர் ஆக்டர் கமல்டா,
ஓஹோ அப்படின்ட்டு அவர் மாதிரி பதுங்கி போயிட்டான். இது இப்படி மொக்கை வாங்கிட்டோமே அப்பாட்டன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாருன்னா, நாம் சேர்ந்து பேசுவோம் வாருங்கள், அப் டு எ பாயிண்ட்டுன்னு தாமஸ் எலியா டைரக்ட் பண்ண ஒரு கியூபன் படம். அப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த படம்லாம் நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அவர் ஃபெலோ ட்ராவலர் தானே. எப்போவோ ஒரு வருஷத்தில் தாமஸ் அலையா பற்றி கியூபன் டைரக்டர் யாருக்குமே தெரியாத ஒரு பேர். இன்றைக்கி தெரியும் கியூபன் இது தாமஸ் அலையா பற்றி புக்கெல்லாம் வந்திருக்கு தமிழில். ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு கடிதம் எழுதுறாரு, நம்ம வாங்க பேசுவோம். அதை நம்ம விதிவசத்தால் சரி பார்த்து நட்பு கருதி இருக்கலாம். நம்ம உடனே தசாவதாரம் வருது அதை திட்டிவிட்டோமா, அது அந்த மாதிரி தான் நமக்கு சுழி சரியில்லைன்னு சொல்லிட்டேன்ல முதல்ல. அந்த செஸ் கேமில் எப்போவுமே தப்பான காயினை தான் நகர்த்துறது நம்ம இல்லை. அதனால் அவர் அந்த வகையில் தான் நமக்கு நம்ம படிக்கிற புஸ்தகம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தை பற்றி இது வரைக்கும் வெகுஜன பரப்பில் நான் என்ன கருத்து கொண்டிருக்கணும் அதே கருத்தில் உள்ளவர். எதுக்கு கல்யாணம் தேவைப்படுதுன்னா, ஹோட்டலுக்கு போனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதுக்கு தான் தேவைப்படுது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கையே இல்லாத ஆள். அப்புறம் ஒருத்தன் இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு ஆள் நாஸ்திகனாக இருக்கிறதுக்கு தில்லு வேணும் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிற ஆள். நான் நாஸ்திகன் இல்லைன்னாலுமே நான் நாஸ்திகர்களை ரொம்ப மதிக்கிறேன். அதுக்கு ரொம்ப தில்லு வேணும். முதல்ல உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட மீறி வர முடியாது. அங்கே பூஜை தட்டை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அங்கே நம்ம புரட்சி பண்ண முடியாது என்ன. ஸோ இன்றைக்கி நான் பிலீவர். அந்த வகையில் நான் ஒரு 20 வருஷம் பெரியாரிஸ்டாகவும் இருந்ததுனால அதை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சொசைட்டி பற்றின பல மதிப்பீடுகள் கமலோடதும் என்னோடதும் ஒன்று தான். ஆனால் அவரோட அரசியல் கட்சி அதெல்லாம் வேறு. அப்போ நம்ம நிறைய விமர்சிக்கும்படி ஆயிடுச்சு. ஸோ அவரை நான் அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக உங்களுடைய கட்டுரையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமா மீது மிகுந்த கோபம் கொண்ட ஒரு எழுத்தாளராக உங்களை பார்க்க தோணுது. உண்மையா? அதாவது உண்மையான்னு சொல்கிறத விட, அது உண்மை இல்லை அப்படின்லாம் மறுக்கிறத விட அன்பு தான் காரணம். ஒருத்தரை நம்ம விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அதிதீவிர அன்பு தான், ரொம்ப ஒரு அன்பு. இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேனே நான் பாட்டுக்க. அந்த அன்பு தான். ஒரு நாள் சார்பட்டா பற்றி ஒரு விமர்சனம் எழுதினேன். மறுநாள் அது போதலைன்னு பட்டுச்சு. மறுநாள் இன்னும் மறுபடியும் நிறைய ஒரு விமர்சனம் எழுதுகிறோம். சுப்பிரமணியபுரம் படம் வந்துச்சு, ஒரு நீண்ட விமர்சனம். பருத்தி வீரன் வந்துச்சு, ஒரு நீண்ட விமர்சனம். விமர்சனம்லாம் இதெல்லாம் மதிப்புரை தான். அவங்கெல்லாம் உடனே வீடு தேடி வந்துட்டாங்க அமீர்லாம். அப்படி ஒரு பாராட்டு. அந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது நம்ம அதை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணுறது, வேலையவே ஒழுங்காக ஒரு 5 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்லபடியாக வேலை செய்ய வேண்டாமா? லண்டனில் போய் ஷூட் பண்ணும்போது கூட கதை முடிவு பண்ணலைன்னா ஒரு படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாமா? அப்படி பண்ணும்போது தான் வாங்கின சம்பளத்துக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை, மக்கள்கிட்டையும் நேர்மையாக இல்லை. அதனால் நமக்கு கோபம் வர்றது அதுதான். அன்பு தான் காரணம். நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தினுடைய திரைக்கதை இப்போது உள்ளதை விட மாற்றி சிறப்பாக அமைக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நல்லா இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணேன்னா தமிழ் பிரபா சார்பட்டால் எப்படி ஒர்க் பண்ணானோ அந்த மாதிரி தான் நான் அதில் நம்மளை எண்ணச்சிக்க விரும்புவேன். ஆனால் டைரக்டர் அதை குறுக்கீடுன்னு நினச்சாருன்னா அவருக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன். ஏன்னா எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் அந்த டைரக்டர் விரும்புவாங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அவ்வளோதான், உங்களுக்கு வேண்டியது தான், அவ்வளோதான். கமல்ஹாசன் மாதிரியே ரஜினிகாந்த் மாதிரியே நீங்கள் பல விமர்சனங்களை முன் வச்சுருக்கீங்க. ஆமாம். எந்த அடிப்படையில்? ரஜினியை எனக்கு பல வகையில் பிடிக்கும். அவர் கமலை எதனாலெல்லாம் பிடிக்குதுன்னு நான் இவ்வளோ பட்டியல் போடுறனோ அந்த தன்மை எதுவுமே ரஜினிகிட்ட இல்லை. அவர் ஒரு கன்சர்வேட்டிவான ஆள், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மரபு சார்ந்த ஒரு ஆள். குடும்பம், குழந்தை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு போய் நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வேலையை பார்த்துருந்தேன்னா நான் எங்கள் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உருப்பிடாமல் போயிருப்பேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்காம இருந்தது தான் நான் இப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். அதனால் அம்மா அப்பா பேச்சை கேட்டுலாம் அதெல்லாம் ரொம்ப அதாவது பழமையில் ஊறிப்போன ஒரு கருத்து.
அப்படிலாம் பேசவே கூடாது. அப்படி மரபு சார்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் எனக்கு ரஜினியை பிடிக்கும். ஏன்னா இந்தியாவில் அந்த மாதிரியான நடிகர்கள் ரொம்ப அபூர்வமாகத்தான் பிறக்கிறாங்கங்கிறது என்னோடய அபிப்பிராயம். கமலை விட அவர் தான் சிறந்த நடிகர். ஏன்னா அவரோட கமல்லாம் வந்து ஒரு சாயல் இருக்குது அவர்கிட்ட, அல்பச்சினோட சாயல் இருக்குது. இது ஒரிஜினல். ரஜினி பயன்படுத்தப்படலை அவ்வளோதானே தவிர, ரஜினி வந்தாலே ஸ்க்ரீனில் வந்தாலே ஏன் வந்து ஒரு வயசு குழந்தை தையாத்தையாத்தையாத்தையான்னு அடிக்குது கையெல்லாம் ஆட்டுது? அது காரணம் அந்த உடம்பு பாடியோட அந்த லாங்குவேஜ். அது இறைவனோட வரம், கிஃப்ட்டு. அவர் எங்கேயும் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரல, அது கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அவர் மற்றபடியும் அந்த நடிப்பை வந்து அவர் ஒன்றும் இல்லைங்க. அவர் கண்டக்டராகவே இருந்திருந்தாலும் பெங்களூரில் அவர் தாங்க பிரபலமான கண்டக்டராக இருந்திருப்பார். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. மற்றபடி அவரோட எளிமை அதெல்லாம் வந்து வேண்டி தருவிச்சுக்கிட்டதில்லை, செயற்கையானதல்லன்னு நெருங்கின நண்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். அந்த வகையில் அவரோட எளிமை அந்த இதெல்லாம், மற்றபடி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட அவரை நான் சந்தித்தா என்ன ஒரு வேண்டுகோள் வைப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஹீரோவாக நடித்தது, அதாவது இந்த டான்ஸ் ஆடுற ஹீரோவாக நடிக்கிறது போதும், நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க மக்கள். நீங்கள் ஓப்பனிங் சீன்லேயே தோற்று போகிற சீனை கூட ரசித்தாங்க மக்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் லியர் மாதிரியான படங்கள் நடிங்க. ரித்துபர்ண கோஷோட லாஸ்ட் லியர் என்ன படம்னு பாருங்கள். அந்த படத்தை பார்த்து அந்த மாதிரி படங்களில் நடிங்க. உலக புகழ் பெறலாம். உங்களுக்கு ஜப்பானில் மட்டும்தான் இன்றைக்கி புகழ் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற காட்ஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு, இந்த நடிப்பு திறனுக்கு நீங்கள் உலக புகழே பெறலாம். பாரதி ராஜாவோட அந்த ஸ்கூல் திறப்பு விழா, காலேஜ் நடிப்பு பயிற்சி பள்ளியோட திறப்பு விழா மொட்டை மாடியில் இது 30 பேர் தான் கூப்பிட்டு அழைச்சிருக்காரு. என்னையும் அழைச்சிருக்காரு. பாரதி ராஜாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாகவே சொல்லுவார், நிர்வாண மனிதன் அப்படிப்பார் அவர். என்ன இந்த அளவுக்கு பச்சையாக ஓப்பனாக உண்மையை போட்டு உடைக்கிற ஒரு ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இன்விடேஷன்லேயே நிர்வாணமாக பேசும் எழுத்தாளன் சாரு நிவேதிதாவுக்குன்னு தான் போட்டிருந்தாரு. அப்படி என்ன கூப்பிட்டுருந்தாரு. அப்போது பாரதி ராஜா சொல்கிறாரு, மறுநாள் அதை நான் அவர்கிட்ட பேசி சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. ஒத்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சண்டை போடுறத போட்டாச்சு. என்ன சொல்கிறாரு, ரஜினி ரொம்ப நல்ல மனுஷன், கமல் உலகின் சிறந்த நடிகன். அங்கே தான் பேஜாரு. நல்ல மனுஷனாக இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அதை வந்து ரஜினியும் அக்னாலஜ் பண்ணி பேசினாருங்கிறது தான் எனக்கு வருத்தம். அப்போ ரஜினியை பற்றி தெரியலை. ரஜினி வந்து ஒரு சிறந்த நடிகன், அது ரஜினிக்கே தெரியல. அது என்ன சொல்கிறது, அது நான் அப்படி தான் இருக்குது. இல்லைன்னா அந்த குழந்தை வந்து தையாத்தக்கான்னு ஆடாது. ஜாப்பனீஸு எந்த புரிஞ்சு இது பண்ணாங்க அந்த இல்லைன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு கருப்பு ஜமுக்காலம் சிகப்பு அந்த பார்டர் போட்டு ஒரு தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி வந்த உடனே அந்த ப்ரெசன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் அந்த இது வரைக்கும் இல்லை. அந்த ப்ரெசன்ஸு அப்படி வந்து நின்னாலே அது நடிப்பு தான். நான் ஒரு ரசிகன் மாதிரி பேசலை, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதனால் அது சினிமா அந்த நடிப்பு துறையில் வந்து தியரிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்லுவாங்க இது மெத்தட் ஆக்டிங்கா, அந்த ஆக்டிங்கா, இந்த ஸ்கூலில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது ரஜினியோடது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, கமலோடது வேறு மாதிரியான ஆக்டிங் துறை பிரிவு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை இன்னும் நடிப்பில் அல்லது சினிமாவில் ஒப்பு கொடுக்கணும். ஏன் நீ மறுபடியும் ரஞ்சித் கபாலி மாதிரி படம் எடுக்கிற, இந்த மாதிரி புது எக்ஸ்பெரிமெண்டல் ஆகிடு அப்படி சொல்லி மறுபடியுமே அவர் இறங்கி வரணும்னு தான் எனக்கு ஆசை. போதும்ல நடித்தது இது வரைக்கும், டான்ஸ் ஆடினது, டூயட் பாடினது, சண்டை போட்டதெல்லாம் போதும். இப்போ வயசு ஒரு 73 இருக்கும், எபோவ் 70 தான் நினைக்கிறேன். 70 எபோவ் 70. அப்போது உங்களிடம் உள்ள சிறந்ததை உங்கள் ரசிகர்களுக்காக கொடுங்கள். இன்னொன்று, ஒரு இடத்துல போய் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் மௌனமாக இருக்கிறீங்களோ அப்படியே மௌனமாக இருந்துடுங்க. உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் யார் அப்படி கேட்குறான்ல, கேட்டார்ல ஒருத்தர், அந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. மக்கள் போராட்டம் அப்படி இருக்குங்கும்போது
அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நேர் எதிரான பேச்சுக்களை நம்ம பேசக்கூடாது. எனக்கு கூட தான் இந்த ஜல்லிக்கட்டு பற்றி வேறு மாதிரி ஒப்பீனியன் இருக்குது. அப்போ பத்திரிக்கையில் நான் அந்த மாதிரி எழுதலை, இங்கிலீஷ் பத்திரிக்கையில் தான் எழுதினேன், தமிழ் பத்திரிக்கையில் எழுதலை. ஏன்னா பத்திரிக்கை ஆஃபீஸை உடச்சி விடுவாங்க, எங்கள் வீட்டை உடச்சி விடுவாங்க. மக்களோட சென்டிமெண்ட் அப்படி இருக்குது. அப்போ நான் ஜல்லிக்கட்டை பற்றி எதிராக எழுதக்கூடாது, எதிராக தான் என்னோடய கருத்து இருக்குது, அது எழுதக்கூடாது. அப்போ நீங்கள் மக்கள் போராட்டத்துக்கு எதிரான கருத்துகள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் யாருன்னு தான் கேட்பார். அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸு அவருக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கக்கூடாது. அதெல்லாம் என்னுடைய விமர்சனங்கள் ரஜினி மேலே. மற்றபடி ஆஸ் எ பர்சன் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். இல்லை, ரஜினி எவ்வளோ பாராட்டி பேசினாலும் நீங்களே உங்களுடைய பேட்டி ஒன்றில் பதிவு செஞ்சுருக்கீங்க. அவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்ட ஒரு விழாவில் ராமகிருஷ்ணன் குனிஞ்சு நிற்கிறாரு, ரஜினிகாந்த் ராமகிருஷ்ணனை குனிஞ்சு நிற்க சொல்லி ரஜினிகாந்த் சொல்லவே இல்லை. அவர் குனிஞ்சாருன்னா அவர் அப்படி பண்ணார். அதுக்கு நீங்கள் ரஜினிகாந்தை சாடுறது என்ன நியாயம்? அது என்னென்னா, நாம் தான் அங்கே வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். ஒரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், நான் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்டெனோவாக இருந்தேன். அப்போ ஒரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வராரு. வந்து நான் எழுந்து நின்னேன். உட்காருங்க, நீங்களும் நானும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து இலக்கியவாதி, பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க சார், நாளைக்கு இன்னொரு பிஎம்ஜி வருவார், அவருக்கு நான் எழுந்து நிற்கலைன்னா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணியில்லா காட்டுக்கு அனுப்பி விட்ருவார், ரியாலிட்டி வேறு சார் அப்படின்னு ரொம்ப கோபமான குரலில் சொன்னேன். அது கூட ஏன் சொன்னேன்னா, அவர் இலக்கியம் படித்தவர், நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அதனால் சொன்னேன். இல்லை நான் அது கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே சார் அப்படின்னு அதுக்கும் ஜாலரா அடிச்சுட்டு விட்டுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் தான் எஜுகேட் பண்ணணும். அவர் பண்ணுறது சோஷியல் நார்ம், அப்படி தான் அங்கே பண்ணணும். அதனால் அவர் பண்ணுறாரு பணிவா. நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒப்புக்கொள்ளலைனாலும் ஏன் நிறைய பேர், எவ்வளோ பேர் புத்தக வெளியீட்டால் வந்து யாரும் இப்படி குனிஞ்சு நிற்கணும்னு எதிர்பார்க்கல. அதாவது சில மனிதர்களை பார்க்கும்போது நம்ம அறியாமலே ஒரு மரியாதை வரும். அதாவது எம்ஜிஆர் காலில் விழவே கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டு போய் அவரை பார்க்கும்போது உருண்டவன் தான் இருக்காங்க கீழே. அவரை பார்க்கும்போது அந்த ஆறா, ஆமாம், அவர் அதை வந்து இவனால் தாங்க முடியாமல் அப்படியே விழுந்து கும்பிட்டவங்க தான் அதிகம். அப்படி ரஜினிகாந்த் பேரில் இருக்க ஒரு புகழ் வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் இந்த அளவு எளிமையாக இருக்காரு என்ற எல்லாம் சேர்ந்து தான் ராமகிருஷ்ணன் அந்த பணிவை கொடுக்குதே தவிர சாதாரணமாக எல்லா மனிதன் காலையும் ராமகிருஷ்ணன் விட மாட்டார். கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, ராமகிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழா நடக்குது, காமராஜர் ஹாலில் நடக்குது. அப்போது ராமகிருஷ்ணன் பேசின பிறகு ரஜினியை பேச அழைக்கிறாங்க. நான் ரஜினிகாந்தாக இருந்தால் நீங்கள் தான் விழா நாயகர், அதனால் நீங்கள் பேசுங்க, அதாவது நீங்கள் கடைசியாக பேசுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் தான் சொல்லணும். ஏன்னா ஷோ மீட்டிங்கில் அப்படி தான், ஏன்னா அங்கெல்லாம் போய் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். இல்லை, இதில் ஒரு மாற்று கருத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பிரபலமான நடிகர் கலந்துக்கிட்டு எத்தனை மீட்டிங்கில் பங்கு பெற்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மீட்டிங்கில் என்ன நடக்கும்னா, ரஜினிகாந்த் பேசி முடித்ததுக்கு பிறகு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதில் பாதிக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அது வந்து ராமகிருஷ்ணனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய அவமானமாக இருந்திருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி முறை. ரஜினிகாந்த் கடைசியாக பேசுறதுன்னா ராமகிருஷ்ணன் கிடைக்கிற பாராட்டை முழுமையாக அந்த ரசிகர்களுக்கு ஏற்றுக்கிட்டோம். எம்ஜிஆருக்கு நடைபெற்ற ஒரு பாராட்டு விழாவிலே நான் முதல்ல நன்றி தெரிவித்து பேசினது. பாராட்டு நன்றி எப்போ தெரிவிக்கணும், கடைசியாக நான் நன்றி தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் மேடையில் பேசினார் அந்த விழாவில். இது வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் மக்களுடைய மனநிலை எல்லாம் போயிடுவாங்க. இது ஒரு அவலம். அது வந்து மக்கள் மனநிலை. இது வந்து இது உண்மைதான், உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இது இந்த என்ன சொல்கிறது, எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி முடிவில்லாமல் போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ரொம்ப சட்டிலான விஷயம் அது. இதை வந்து நம்ம விவாதித்து தீர்க்கவே முடியாது. ரஜினி, நான் இப்போவும் நினைக்கிறேன், ரஜினி நினைத்தால் இந்த ஒரு தன்மையை, இந்த நான் உங்களுக்கு பணிவானவன், நான் உங்களை விட தாழ்வானவன் என்று தோன்றக்கூடிய ஒரு மனப்பதிவை ரஜினி நினைத்தால் எடுக்கலாம். நீங்கள் நினைக்கிறது முழுக்க தவறு என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படி என்றால் நுவான்ஸ் தான், ஒரு சட்டிலான விஷயம். ஒரு நாள் ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்றாரு, ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கு. அன்னைக்கு இன்னும் ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஃப்ரீ. ஒரு 11 மணிக்கு சந்திப்பு. 11 மணிக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து
டிரைவர் பரபரப்பாக ஏதோ ஒரு ஃபோன் வந்தது, பரபரப்பாக வந்து காரை வேகமாக ஓட்டுறாரு. சார் வந்து ½ வெயிட் பண்ணுறாராம் சார், டைம் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, அதான் சார் சொல்லிட்டு பரபரப்பாக ஓடிட்டுருக்கேன். அப்புறம் திடீர்னு வந்து சார் நீங்கள் யார் சார் அப்படின்னாரு பணிவா. நீ யார் சார்? அவன் எனக்கு ஒன்றும் புரியல, யார் சார் என்ன கேட்குறீங்க புரியல எனக்கு, நான் ரைட்டர் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு கேட்ட கேள்வி எனக்கு புரியலங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னார், நான் ரொம்ப காலமாக அவருக்கு வண்டி ஓட்டுறேன் சாருக்கு, அவர் யாருக்கும் வெயிட் பண்ணி நான் பார்த்ததில்ல சார், அதனால கேட்டேன் அப்படிங்கிறார். சூப்பர். இதுதான் அங்கே போகிறதுக்கு 10:45 ஆச்சு. அன்னைக்கு அது அப்படி நேர்ந்திருக்கு. அவரோட பர்த்டே போல இருக்கு, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிருப்பேன். ஒரு 2 மணி வரைக்கும் அவர் வீட்டில் ஒரு பர்த்டேக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறதா தான் போனோம். 2 மணி ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. பேசிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு திரும்ப பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். நான் வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து அவருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஹவு டு யூ ஸ்பெல் ரஹ்மான் அப்படின்னு. வாழ்க்கையில் அந்த மாதிரி கேள்வியை அவர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார். அது வேணும்னு கேட்டதில்லை. ஏன்னா ரஹ்மான் எப்படி வேணா நீங்கள் சீராக பதிவு பண்ணணுமேனு REHன்னு போடுவாங்க, RAHன்னு போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவரே செல்ஃபி எடுக்கிறாரு. இப்படி வந்து இப்போவும் வந்து அவர் இருக்கிற பிஸிக்கு நான் ஒரு மெசேஜ் அடித்தா 1 மணி நேரம் அதிகபட்சம், அரை மணி நேரம் நிச்சயம், 10 நிமிஷம் பல சமயங்களில் பதில் வந்துடும். 1 மணி நேரத்துக்கு மேலே பதில் வராமல் இருந்ததே இல்லை இது வரைக்கும் அவர் இருக்கிற பிஸிக்கு. அப்போ நான் ரஜினியாக இருந்தால், நீங்கள் எஸ்ராவாக இருந்தால், நான் எங்கே தெரியுமா உங்களை சந்திப்பேன்? உங்கள் வீட்டில் தான் சந்திப்பேன். அப்போ தான் நான் பெரியவன் இல்லை, நீங்கள் என்னுடைய குரு. வயசு நீங்கள் எத்தனை வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆசான், படித்தவன், நான் நடிகன், நான் தான் உங்களுடைய மாணவன்னு எப்படி காமிக்கிறதுனா, உங்கள் இடத்துக்கு நான் வருவதன் மூலமாகத்தான் காமிக்க முடியும். கைகட்டி நின்றுலாம் இல்லை, உங்கள் இடத்துக்கு நான் வர்றது மூலமாக. எத்தனை கூட்டம் வரட்டுமே, உங்கள் இடத்துக்கு நான் வரணும். ஏன்னா பஷீர் இருந்தார்ல கேரளாவில், பஷீருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். கேரள முதல்வர் நாயனார் என்ன பண்ணாருன்னா, இப்போ அவார்டு எடுத்துக்கிட்டு நேராக அவர் கிராமத்துக்கு போயிட்டார். போனால் அங்கே அவார்டு செரிமனி இது அனௌன்ஸ் பண்ணிட்டான்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டுருக்கான் வாழ்த்து சொல்கிறதுக்கு. இவர் போய் 21வது ஆளாக நிற்கிறாரு, 10வது ஆளாக 20வது ஆளாக நிற்கிறாரு, க்யூவில் நிற்கிறாரு. எல்லாரும் வந்து சார் நீங்கள் உள்ளே நீங்கள் போங்க, நீங்கள் இல்லை நான் க்யூவில் நின்று போகிறாரு. அப்போ பஷீரை பார்க்குறதுக்கு இவர் போகிறாருல்ல, முதல்வரை விட ஒரு பெரியவர் உண்டா, அதுவும் நாயனார் வேறு, எவ்வளோ பெரிய ஆள், நிஜமாகவே அந்த முதல்வர் போஸ்ட்டுக்கு தகுதியான ஆள். ஸோ அப்போ எழுத்தாளனுக்கு உள்ள, இப்போ நானும் மம்முட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது, மம்முட்டி அவ்வளோ உயரமான ஆள் இப்படி குனிஞ்சு இப்படி பேசுகிறாருன்னா, அந்த பாடி லாங்குவேஜை அங்கே எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, அதுதான். நாங்கள் 2 பேரும் போய் கீழே போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் மேலே வர்றோம். அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. இதில் தான் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது ரஜினிங்கும் போது. ஆனால் பல சமிக்ஞைகள் இருக்குது. ரஜினியை வந்து இப்போ ரஹ்மானோட பழகின மாதிரி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. ரஜினி இது மாதிரி வந்து தன்னை வந்து ஆராதிக்கணும்னு விரும்புறதில்ல. எனக்கு தெரியும். ரஜினியோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு, ஒரு இடத்துல வந்து குழு நடந்துகிட்ருக்கு, அவர் வீட்டில் எல்லாம் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் வராரு, வந்து அப்படி பார்த்து தகால்னு வந்து தரையில் உட்காந்துக்கிறாரு. அதை சொன்னார் அந்த ஃப்ரெண்டு, இது வந்து ரத்தத்தில் ஊர்னது இந்த பணிவுங்கிறது, வேணும்னா அது வந்து அதுதான் நானும் சொல்றேன். பாலகுமாரன் வீட்டுக்கு போனப்போ கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பாலகுமாரன் வழி அனுப்பிச்சிருப்பாரு ரஜினிகாந்த். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு, அதுதான் அவர் இருக்கிற உயரத்துக்கு அதுதான் எனக்கு ரஜினிகிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். வாழ்க்கையில் எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த அரசியல் கருத்து, அப்புறம் நடிப்பு உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கிறத நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது தானே தவிர, மற்றபடிலாம் அவர் கும்பிட்ற சுவாமியை தான் நானும் வணங்குறேன். 2 பேருக்கும் ஒரே குரு தான். ஆமாம், அந்த மாதிரி மகா அவதார் பாபா அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்காக உங்களை வந்து குறிப்பிட்டு சந்திக்கணும்னு விரும்பினார் ரஹ்மான்? அது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது கதையில் கூட அப்படி நடக்காது. அன்னைக்கு பர்த்டே, அதுக்கு முதல் நாள்
அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் இல்லையா, அதனால் அவர் பல விஷயங்களை தூங்குறதுக்கு முன்னால் பல விஷயங்களை நினச்சிட்ருக்காரு. என்னென்ன மாதிரி மனித வாழ்க்கை, பிரபஞ்சம், அதில் மனிதனோட இடம் எது, இப்படி பல விஷயங்களை எதிர்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டார். காலையில் எழுந்ததும் காஃபி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இதை போட்டிருக்காரு யூடியூப்பில். யாரோ ஒரு மனிதர் இவர் நேற்று நைட்டு என்னென்னலாம் யோசிச்சாரோ அதை அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவர் சார்ஜ். ஆமாம், யார் இவருன்னு கேட்டிருக்காரு. சூப்பர். அசிஸ்டண்ட் சார்ஜ் வேதான் ஒரு ரைட்டர், அவரை கூப்பிட்டு உடனே பேசணும், அவ்வளோதான். ஃபண்டாஸ்டிக். அன்னையிலேருந்து ஃப்ரெண்டு. அந்த சந்திப்பில் என்ன பேசுனீங்க? இசை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது இசை தான். அப்புறம் அவர் எடுத்த படத்தை வந்து ஒரு போட்டு காமிச்சார். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளம்பிட்டேன். அப்புறம் இல்லை நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். இப்போதைக்கு இது கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னாரு. அது இப்போ நியூஸாக வந்துருச்சு, அதனால் இப்போ சொல்லலாம். அப்புறம் அப்படி இசை தான், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இசை. நமக்கும் ஒரு இசை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நல்லா இருந்துச்சு அந்த சந்திப்பு. உங்களுடைய ஒரு நாள் பொழுதுன்றது எப்படி கழியுது? ஒரு நாள் எவ்வளோ நேரம் படிக்கிறது, எவ்வளோ நேரம் எழுதுறது? நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். மற்ற எழுத்தாளர்கள் மாதிரி கிடையாது. மற்ற எழுத்தாளர்கள்லாம் பார்க்குறேன் நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டு 4 மணிக்கு தான் படுக்கிறாங்க. அப்புறம் 10, 11 மணி 12 மணிக்கு தான் எழுதுக்கிறாங்க நிறைய நண்பர்கள். நான் வந்து 10 மணிக்கு படுத்துருவேன், மிலிட்ரி மாதிரி. 10 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்ததும் பல் தொலைக்கிட்டு காஃபியை குடிச்சிட்டு எழுத்து படிக்க வேண்டியது முக்கியமானதெல்லாம் படிக்கிறதுனா அதை படிச்சிடுவேன். அல்லது முக்கியமானது எழுத வேண்டியிருந்தால் அதை எழுதுவேன். 6:30 மணிக்கு தான் வாக்கிங்க்கு போவேன். 8 மணி வரைக்கும் வாக்கிங், 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு தொடர்ந்து எழுதுறதோ படிக்கிறதோ அநேகமாக எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். படிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதி வேணும். கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு வந்து நானும் அவந்திகாவும் போய் சமைக்க போவோம். அதில் ஒரு 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். ஆமாம், இது வரைக்கும் நான் அவள் தனியாக சமைச்சதே கிடையாது. அப்படியா? ஆமாம், இது வரைக்குமான எங்களோட 27 வருஷ வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து தான் சமைப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு தான் அவள் தனியாக சமைப்பான், அதாவது வெளியில் வந்துட்டான் என்ன அந்த மாதிரி தான். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சிட்டு ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் என்னோட எழுத்து அன்றைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும். எழுத்துங்கிறது படிப்பும் அப்போ தான். எல்லோரும் நல்லா தூங்க நேரம், நல்லா சியஸ்டா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வரும். அப்போ தான் நான் வந்து படிப்பேன். நைட்டு 11 மணி 10 மணி வரைக்கும் தொடர்ந்து எழுத்தும் படிப்பும் தான். உங்களுடைய காதல் திருமணமா? ஆமாம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை இருந்தேன்னு சொன்னல, அவளும் போஸ்டலில் இருந்தாள். கலாச்சார ரீதியாக ரொம்ப நேர் எதிரான இதுதான். நான் வந்து டோட்டல் அசைவம், அவள் வந்து ஐயங்கார் ஃபேமிலி. ஆமாம், முதல்ல சொல்லிட்டேன், இந்த மாதிரிமா நான் வந்து ரொம்ப அசைவம் விரும்பி உனக்கு ஒத்து வராது. அதெல்லாம் பரவாயில்லப்பா, நம்மளை சாப்பிட சொல்லாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டேன், இந்திய பெண்களுக்கெல்லாம் குடித்தா பிடிக்காது, குடிக்கிறவனையும் பிடிக்காது, நான் பயங்கரமாக அசுர குடிப்பேன் அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு வந்து கண்ணை கசக்கக்கூடாது, ஏன்னா குடித்தா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு வந்து நான் படுத்துக்குவேன், அவ்வளோதான். அதை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா, அதனால என்னப்பா நீலாம் ஒரு மகாத்மா மாதிரின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தையை ஒன்று போட்டா, சரி அதே மாதிரியே நான் நடந்துக்கிறேன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கூட்டிகிட்டு அப்படியே ஓடி 27 வருஷமாக. எழுத்தாளர்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் இல்லை அப்படின்றது உங்களுடைய மனக்குறையாக இருக்கு? ஒன்று தாங்க, சார்பட்டா ரிலீஸ் ஆச்சுல்ல, அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு தமிழில் இருக்கிற அத்தனை எழுத்தாளர்களும் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, ஒரு சிறுகதை எழுதினவன் அவ்வளோ பேரும், 10 நாவல் எழுதினவன் முதற்கொண்டு எல்லாரும் விமர்சனம் எழுதியாச்சு, மதிப்புரை எழுதியாச்சு, நான் உட்பட. அன்னைக்கு தான் இந்த ஓப்பன் பண்ணாங்கிற நாவல் 5 லட்ச ரூபா அவார்டு வாங்கியிருக்கு. நம்ம பென் டு பப்ளிஷ் அமேசானில், அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அமேசானில் வாங்கியிருக்கு. அதை கிண்டில் இருக்குது, இன்னும் புக்காக வரல. அதை வந்து டவுன்லோட் பண்ணணும், நீ என்றைக்கு வேணால் படிச்சுக்க. அதை இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கு, 5 லட்ச ரூபா வாங்கியிருக்குங்கும் போது டவுன்லோட் பண்ணணும், ஏதோ 100 ரூபாயோ நம்ம விலை. நான் அதை எழுதின அராத்துக்கிட்ட ஒரு 500 பேர் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்கல்ல, டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னா, ஆட நீங்கள் வேறு இவ்வளோ வெகுளியாக இருக்கிறீங்களே, 3 பேர் வாங்கியிருக்காங்கன்னு. 3 பேர். இதுதான் சொல்கிறேன் நான். பாமரன் சராசரி மனிதன் வாங்காத பற்றி கூட எனக்கு பரவாயில்ல,
எழுத்து நம்ம துறையை சேர்ந்த ஒருத்தன் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கான், அப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம நாளான்னைக்கு படிப்போம். அதெல்லாம் இல்லை. சார்பட்டாவை பார்த்தாச்சு உடனே அதை விமர்சனம் எழுதிடும். அப்போ நம்மலாம் சினிமா அடிமைகளாக இருக்குமா? அப்புறம் எழுத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? 3 டவுன்லோடா? அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் உண்டு, ஒரு 50 பேர் நண்பர்கள். எனக்கு நண்பர்கள் இல்லை. ஆனால் 50 பேரும் அவர் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டானா? ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. அதனால் படிக்கணும். இன்னொரு விஷயம், நான் அந்த கேரளாவும் இதையும் ஒப்பிடும்போது தோணுச்சு. ஒரு காலேஜில் கூட இல்லை, ஒரு ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அதாவது 9th 10th 11th 12th 4 கிளாஸ் தான் என்னோட பேசலாம், மற்றபடி யாரும் கிடையாது. அதில் வந்து ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணு மைக்கில் வந்து பேசுகிறான். இந்த பொண்ணு, சாரு சார், நான் உங்களோட 0 டிகிரி படித்தேன், ரொம்ப செக்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக சொல்லியிருக்கிறீங்களே, இதனுடைய தேவை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த அளவுக்கு அங்கே ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி ஒரு காலேஜில் போகிறேன், 0 டிகிரியில் நீட்சேயின் தத்துவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா எனக்கு படுது, அது உண்மையானு கேட்குறான் ஒரு ஸ்டூடெண்ட் கோட்டயம் யூனிவர்சிட்டியில். அப்போது இங்கே என்ன ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் தான் இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழில் தான் நான் யோசிக்கிறேன், தமிழில் தான் எழுதுகிறேன். கூப்பிட்டது ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்டில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஏன் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல? பாரதிக்கு பிறகு யாரையுமே தெரியலங்க அவங்களுக்கு. தெரிஞ்சாதானே என்னை கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டா தானே நீங்கள் மாணவர்களுக்கு சொல்ல முடியும். இதை தான் சொல்கிறேன், அங்கீகாரம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ உங்களை யானையில் உட்கார வச்சு பல்லக்கில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதான் அங்கீகாரமாக? உங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம் பத்தாதா அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. இல்லைப்பா, அங்கீகாரம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும்ப்பா. ஒரு கல்லூரி நிகழ்ச்சின்னு சொல்கிறீங்க, கலை விழான்னு சொல்கிறீங்க. கலை விழான்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, அதில் நடிச்சிருக்கான் ஒரு பையன், அவனை கூட்டிகிட்டு வந்து அங்கே டான்ஸ் ஆட வைக்கிறீங்க. கலை விழா. சரி, இலக்கிய விழா என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அதில் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிற ஒரு கவிஞரை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இவருக்கு தெரியாது, வாத்தியாருக்கு தெரியாது. இப்படி இருந்தால் என்னத்த அங்கீகாரம் வர்றது? எவ்வளோ பேர் படிக்கிறது? பொருளாதார ரீதியாக எழுத்தாளருடைய வாழ்க்கை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரமே கிடையாது. ஏன்னா புத்தகங்கள் வாங்குறதில்ல. நம்ம தமிழ் சமூகம் புத்தகம் வாங்குறத பாவம்னு நினைக்குது, தப்புன்னு நினைக்குது. ஒரு பையன் சொன்னால், குடிச்சா திட்ட மாட்டேங்கிறா சாரு, படித்தா திட்டுறா சாரு அப்படின்னு. ரொம்ப ரைமிங்காக சொன்னான் அவன். அந்த மாதிரி பொண்ணுங்களும் அதே சொல்லுது. சாரு புக்கு வாங்கினா ஏதோ க்ரைம் பண்ணிட்ட மாதிரி திட்டுறாரு சாரு, ஏதோ கள்ளக்காதலில் ஈடுபட்ட மாதிரி இது பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. புக்கு வாங்குறது இவ்வளோ பெரிய ஒரு தப்பாக இருக்குது சொசைட்டியில். அப்படி ஒரு இதாக இருக்குது. புத்தகம் வாங்குறதே இல்லை, படிக்கிறதே இல்லை. ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலை அதுவும் நடக்க மாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பப்ளிஷர்கிட்ட கேட்டிங்கன்னா 200 காப்பி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 8 கோடி பேர் பேசுகிற ஒரு மொழியில். எவ்வளோ ஒரு அவலம் பாருங்கள். அது மாறணும்னு நினைக்கிறேன். அதனால் பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சினிமாவில் போய் எழுதணும். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து 10 லட்சம் 5 லட்சம் முடிஞ்சதில் வாழ்க்கை. ஒரு 5 படத்துக்கு எழுதுனா முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நிலைமை. அதனால் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங் தான். நிலைமை மாறும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அது நம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கான நல்ல பாதை தெரியுது, வெளிச்சம் தெரியுது. ஏன்னா முன்னால் வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சார்மி வைத்தாப்பா யாருமே இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் எழுதுனா ஒரு 4 பேர் திரும்பி பார்க்குறாங்க, தெரியுது. ஸோ மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் தோணுது. நிலைமை மாறுது. யூத்து முக்கியமாக படிக்கிறாங்க, இளைஞர்கள் படிக்கிறாங்க. உங்களுடைய எழுத்துக்களில் செக்ஸ் வந்து பிரதான இடம் பிடிச்சதுக்கு காரணம் என்ன இருக்குது? அதாவது பின்னணி இருக்கா? பின்னணி ஒன்றும் இல்லை. இப்போ நாகூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு சொசைட்டி. ஆனால் அப்படி அது ரொம்ப இன்ஹிபிஷன் இருக்கிறதா நினைப்பாங்க. ஆனால் அது இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு சொசைட்டி. ஏன்னா 3 கம்யூனிட்டி இருக்கிற கிறிஸ்டியன்ஸும் பக்கத்துலேயே காரைக்காலில் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. அந்த ஒரு பாலத்தை தாண்டுனா அங்கே கல் குடிக்கலாம். இந்த பக்கம் ப்ரொஹிபிஷன்.
அங்கே அப்படி முன்னாடி சொல்கிறேன், இப்படி கலந்து கட்டி இருந்தது. ஒரு ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி, ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், இப்படி மூணும் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சூழலில் இன்ஹிபிஷனே இருக்காது. அப்படி ஒரு இளமையிலேயே ஒரு இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு சூழல் வருது. அப்போ இங்கே வந்து பார்த்தா எது பேசினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெட்ராஸில் இருக்கிற குப்பத்தில் இருக்கிற ஒரு பையனை நீ இயல்பாக பேசு தம்பி அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அவன் அந்த வார்த்தையை தானே ஆரம்பிப்பான். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சாரமான ஆளுகளுக்கு பார்த்தா மிரண்டுருவாங்கல்ல. அப்படி தான் என்னோட மொழியையும் என்னோட எழுத்தையும் பார்த்தாங்க. நம்ம இயல்பாக செய்கிறத உதாரணமாகவே இப்போ சொல்லிட்டோம்னா, எக்ஸைல்னு ஒரு நாவல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 1000 பக்க நாவல். அதில் 100 பக்கம் செக்ஸு, 900 பக்கம் செக்ஸே கிடையாது. ஆனால் மக்களுக்கு அதை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, இவன் ரொம்ப செக்ஸ் எழுதியிருக்கான்னு தோன்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 100 பக்கமே வேறு எங்கேயுமே இல்லைங்கிறது தான். டோட்டலாக சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஏரியா அது. ஆனால் இங்கே நடக்கிறதோ பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அங்கேருந்து தான் அரைஸ் ஆகுது. அப்போ அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி தோணுது. அதனால தான் எழுதுறது. இந்த சாரு நிவேதிதான்ற பேரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து முதல்ல நிவேதிதாங்கிற பேரில் தான் எழுதிட்டு இருந்தேன். நான் ஆரம்பத்தில் விவேகானந்தாவோட ரொம்ப தீவிரமான வாசகனாக இருந்தேன், டிவோட்டியாக இருந்தேன் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. ஸோ அதனால இந்த நிவேதிதாங்கிற பேரில் எழுதினேன். விவேகானந்தரோட சிஷ்யை பேர் நிவேதிதாங்கிறதுனால. அப்புறம் எனக்கு இந்த பெரியார்லாம் படித்து அம்பேத்கர்லாம் படித்து அதில் ஒரு நான் பிலீவராக மாறும்போது சாரு மசூம்தாரோட பேரையும் சேர்த்துக்கணும்னு சேர்த்துட்டேன். அப்புறம் அது சர்க்கிள் மாதிரி இப்படி வந்துருச்சு. ஒரு 20 வருஷம் கழித்து எனக்கு கிடைச்ச பல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, அது ரஜினி சொல்கிற மாதிரி தான், அந்த மகா அவதார் பாபா அந்த மாதிரியான ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, ஏன்னா மனிதனாக பிறந்தவங்களுக்கு நேர காமிக்கணும், அப்போ தான் நம்புவோம். அப்படி நம்பி வரும்போது பேரை மாற்ற முடியாது, அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே சாரு நிவேதிதான்னு அமைஞ்சு போச்சு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சாரு நிவேதிதா ஒரு முரண் நிறைந்த மனிதராக இருக்காரு. உங்களுக்கு அப்படி உங்களை பற்றி தோணியிருக்கா? தோணும். ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்ப்பேன், 20 வயசில் பார்த்துருப்பேன் அவரை, இப்போ அவருக்கு 70 வயசாயிருக்கும். 20 வயசில் பார்த்த மாதிரியே தான் இருக்கார் இன்னும். அதே விஷயங்கள், அதே கருத்துகள், அதே நம்பிக்கைகள். ஆனால் நான் 20 வயசு இல்லை, 50 வயசில் பார்த்த ஆளே இப்போ இல்லைண்ணா, வேற ஆளாக இருக்கேன். அதனால் முரண்களோடு தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது எனக்கு. உங்களுடைய இந்த பயணம் ஒரு எழுத்தாளராக எந்த அளவு நிறைவான பயணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? ரொம்ப நிறைவான அன்பான நண்பர்கள் இருக்காங்க. அதாவது விளையாட்டாக சொன்னால் இவங்களெல்லாம் வந்து நான் தற்கொலை படைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இவங்க நண்பர்கள் இல்லை, அப்படி ஒரு நண்பர்கள். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலம். மிக்க நன்றி. உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நன்றி சார். ரொம்ப நம்முடைய சோஷியல் டாக்கிஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நல்லது. நன்றி.